கைஸ் உங்களுக்காக ஒரு யூமினோட மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். இது என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்ட ஸ்டோரி தான். கேட்டு மந்த் இருக்கும். ஐ எம் ரியலி சாரிடா. நீ உன்னோட பேர்த்டேக்கோ யாருக்கோ ஒரு பர்சனுக்கு விஷ் பண்ணடா. யூமினை வச்சு சுகாவை டாப்பா வச்சபடி ஒரு ஸ்டோரி காலேஜ் ஸ்டோரி தான் கேட்டிருந்தீங்க. சாரிடா, உன்னோட பேர்த்டே அந்த டேட்டை மறந்துட்டேன். அது கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சு. ஓகேயாடா, இந்த ஸ்டோரியை நீ கேட்டினா இது நீ கேட்ட ஸ்டோரி தான். ஓகே, ஐ ஆம் ரியலி சாரி. நான் அதை உன்னோட பேர்த்டே விஷயம் எப்படி சொல்லன்னு தெரியல. நேமையும் கரெக்டாக நான் நோட் பண்ணல. ஓகேடா, நீ கேட்ட ஸ்டோரி தான். சுகாவை டாப்பா வச்சபடி நீ கேட்டிருந்த ஸ்டோரி தான். ஓகேடா, ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுக்கோ. ஓகே, ஜூலை 9 உங்களோட மேரேஜுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி யூமினுக்கு ஒரு மூவி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டதுக்காக இந்த மூவி நான் கொடுக்குறேன். ஓகேயாடா, இந்த மூவியை ஃபுல்லாக கேட்டுட்டு மூவி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிக்குள்ளே இப்போல்லாம் நான் பேசுகிறபடி யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஸ்டோரிக்குள்ளே இப்போல்லாம் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜை தான் காட்டுது. இப்போ இந்த காலேஜுக்கு நம்ம விமின் 2 பேருமே காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அதாவது நம்ம விமின் 2 பேருமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு தான். இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் படிச்சிருப்பாங்க. அங்கே ஒரு குட்டி ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஜிமினா அந்த காலேஜை விட்டு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஜிமினா கூட சேர்ந்து நம்ம டைமே இந்த காலேஜுக்கு வந்திருப்பார். இந்த மாதிரி இந்த காலேஜுக்கு வந்தோம். விமின் 2 பேருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரானா அந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரேக் பண்ணுறப்படி நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு நம்ம விமினை கூப்பிடவும் விமின் 2 பேருமே கரெக்டாக ஜங்குக்கிட்ட போய் ஆஜரானோம். நம்ம விமினையே நம்ம ஜங்குக்கு ரேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரேக் பண்ணால் ஜிமினா காண்டாகி, டேய் நாங்களும் தேர்ட் இயர் தான்டா, நாங்களும் சீனியர் தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட ஃபைட்டு போனால் ஜங்கு காண்டாகிட்டே நியூவாக உள்ள என்ட்ராகிட்டு சீனியர் நாடா சொல்லி என்கிட்ட ஃபைட்டுக்கு வரணுங்கிற மாதிரி அப்படியே எழுந்து வந்து நம்ம ஜிமினாட்ட ஃபைட்டுக்கு வந்தோம். அப்படியே ஜங்கு கூட செஸ்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி ஜிமினாவை புஷ் பண்ணபடி ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபைட்லாம் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னசென்ட் மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறத பார்த்து நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் அப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ நம்ம ஜிமினா தான் பிடிச்சி இழுத்துட்டு, என்னடா உனக்கு என்னடா பெரிய இவன் பண்ணிட்டு இருக்க, நான் தான்டா இங்கே சீனியர், நான் தான்டா ரேக் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு வாட்டாயாங் அவங்ககிட்டலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வர சுகா கிட்ட போவார். இந்த மாதிரி போனோம். சுகா இந்த மாதிரி என்ட்ராகிறத அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணுறாங்க. சுகா ரொம்ப பாப்புலர். அதாவது அவர்கிட்ட ரொம்ப ரிச் மேன்லாம் கிடையாது. ஆனால் அந்த காலேஜில் பாப்புலர். எக்கச்சக்க கேர்ள்ஸ் நம்ம சுகா மேலே செம க்ரஸில் ப்ரப்போஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம சுகா ஒரு கோல்டான பர்சன். யார் ப்ரப்போஸ்லேயே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வர சுகாவை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, ஐயோ செம ஹேண்ட்ஸமாக இருக்கானே இது பர்சன்ட், ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி தெரியுது, சரி பேச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக சுகா முன்னாடி வந்து ஜிமினா நிற்கவும் அப்படின்னு நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். வாய மூட்றா, இங்கே பாருங்கள், நாங்கள் நியூ ஸ்டூடெண்ட், இப்போ என்ன காலேஜுக்குள்ள என்ட்ரானோம், எங்களுக்கு கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில, இந்த மாதிரி ஒரு குரூப் தான் இருக்கோம், கிளாஸ் எங்கே இருக்குது, எனக்கு கொண்டு அந்த கிளாஸ் ரூமில் விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட இந்த மாதிரி பேசினேன். சுகா அப்படியே நம்ம ஜிமினாவை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்தேன். அவன் கண்ட மினிக்க பேசி பயங்கரமாக என்னை காண்டாக்குனான். ஆனால் இவன் பேசவே இல்லை, என்னை செம்ம கடுப்பாக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் எப்படி நம்ம ஜிமினை திரும்பிட்டு, டேய் உன்கிட்ட கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு தானடா கேட்டேன், தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்லி, தெரிலன்னு சொல்ல, அதை விட்டுட்டு என்னடா முறைச்சிட்டு போடுற, உனக்கு மட்டும்தான் முறைக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு நம்ம ஜிமினை வேகமாக இப்படி கோவமாக போகிற சுகா முன்னாடி வந்து நின்றுட்டு, உனக்கு மட்டும்தான் முறைக்க தெரியுமாடா, எனக்கு முறைக்க தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா முன்னாடி வந்து நின்று முறைச்சிலாம் காட்டுறாரு. முறைச்சி காட்ட சொன்னால் காமெடி வேற பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகிட்டே மச்சான் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பிடிச்சிருந்தா, டேய் முறைக்கிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறான்டா, டேய் அவர்லாம் கரெக்டாக தான் முறைச்சாரு, நீ தான்டா காமெடி பண்ணுற, வாடா அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா பிடிச்சிருந்தா, டேய் 2 பேரும் சேர்ந்துருந்து என்னையாடா மார்னிங் இரிட்டேட்டிங் பண்ணுறீங்க, காலேஜ் முடியதுக்குள்ள உங்களை என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டில் இங்கேருந்து போனால் இந்த மாதிரி சுகா கிட்ட ஃபைட் பண்ணிட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னடா
உன்கிட்டயும் ஃபைட் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் உன்கிட்ட ஆ வந்தவொடனே சிறப்பாக என்கிட்ட ஃபைட்டை பண்ணான். என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு தான் உன்கிட்ட வந்துருக்கான். அவன் வாயை என்னன்னு சொல்ல என்னம்மா கத்துறான் தெரியுமாடா? சீனியரான் சீனியர் இருந்தாலும் நியூ தானே என்றாகிறான். ராக் பண்ண ரைட்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் சுகாவும் அப்படி பேசிக்கிட்டே அங்கேருந்து போனான். இப்போ கிளாஸ் ரூமில் தான் காட்டினா நம்ம ஜிமினாவிட்ட இருந்தான். ரொம்ப க்யூட்டாக நாட்டியாக ப்ளே பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு உட்காந்துருந்தா அதே கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம ஜங்குக்கும் சுகாவும் என்றாகிறாங்க. இந்த மாதிரி என்றானா ஜங்குக்கை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜிமினா 2 பேரையும் பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான் நம்ம ஜங்குக்கு தான் ஐ நம்மளை பார்த்து பிபி சிரிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணிட்டு பக்கத்தில் கட்டுன்னு முறைச்சிட்டு இருக்க ஜிமினாவை பார்க்குறாரு. ஐயோ இவன் இங்கேயா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஜிமினாவை பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அவனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திரும்பினான். சுகா 2யுமே நோட் பண்ணல. அவர் பாட்டுக்கு போகிறாரு. லாஸ்ட்டு டெஸ்கில் போய் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கும் சுகாவும் லாஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருக்க மொமெண்டம் நம்ம ஜிமினா அப்படியே திரும்பி 2 பேரையும் பார்த்து முறைக்கிறாரு. டே என்னடா ஏதோ எனிமியை பார்த்த மாதிரி அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்க, நாங்கள் என்ன அவங்ககிட்ட என்னடா ஃபைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், ஏன் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, கண்டிப்பாக பாருங்கள் டெய்லியுமே உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே திரும்பி இருந்து காலேஜ் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் காலேஜ் எதுவுமே தான் ரன் ஆகிட்ருக்கு. இப்போது ஒரு பிரேக் பீரியடில் நம்ம ஜங்குக் சுகா 2 பேருமே கேன்டீனுக்குலாம் போகலாம். ரொம்ப நார்மலாக லாஸ்ட்டு டெஸ்க்லேயே உட்காந்துருந்தோம். நம்ம வீமின் 2 பேர் தான் கேன்டீனுக்கு போயிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக பேசினபடியே சிரித்தபடியே கிளாஸ் ரூமுக்குள்ள என்றானா சுகா உட்காந்துருந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு ஹேய் நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவங்க கூடலாம் ஜாயிண்ட் ஆகக்கூடாது, 2 பேருமே செம்ம ரூடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம சுகா தான் இப்படி ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருக்கு ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜிமினாவுமே நம்ம சுகாவை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்படி பார்த்துட்டு இருந்த ஜிமினா டக்குன்னு அப்படியே திரும்பி வேறு ஏதோ எழுதுகிற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தோம். அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் காலேஜை விட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஹவுஸ்க்கு கிளம்பணும். இப்போ நம்ம டேயோட பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. ஜிமினா தான் இப்போ கரெக்டாக பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வராரு. இந்த மாதிரி வந்தால் அந்த பிளேஸில் காலையில் மார்னிங் சுகாக்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் ஃபைட் பண்ணதுனால சுகாவோட க்ரஸ்லாம் இருப்பாங்கள்ல ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ஜிமினாவை கொஞ்சம் ஹேட் பண்ணணுங்கிற மாதிரி அந்த பிளேஸில் ஏதோ ஊசியாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு திங்ஸை வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. அது தெரியாமல் நம்ம ஜிமினா வேகமாக வந்து அந்த ஊசி மாதிரி ஆணி மாதிரி இருக்கிற அந்த திங்ஸில் மிதிச்சிருவார். இப்படி ஃபீட்டில் அது குத்துன அடுத்த செகண்டே நம்ம ஜிமினா பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா அதே பிளேஸில் பைக் எடுக்க வந்து நம்ம ஜங்குக்கும் சுகாவுமே ஜிமினா கத்துற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து டே போகாத, அவன் வேணும்னே கட்டிட்டு சண்டைக்கு வருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்கோ கத்துறான் என்னான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஜங்குக்கு 2 பேருமே கரெக்டாக ஜிமினாட்ட வந்தால் அந்த ஃபீட்டில் குத்தி இருக்குதா அப்படியே நம்ம ஜிமினா எடுக்கிறாரு. எடுத்தால் அதில் ஹெவியாக ஃபீட்டில் இருந்து அப்படியே பிளட் லாஸ் ஆகுது. ஐயோ என்னால் முடியலையே, ஃபீட்டை தரையில் ஊன முடியலையே, ரொம்ப வலிக்குது, யாரா இந்த பிளேஸில் இப்படி போட்டுட்டு இப்போ எப்படிடா நான் ஹவுஸுக்கு போகிறதுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா கத்தி கதறி அலைய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டும் ஜிமினாவோட ஃபீட்டில் அப்படியே பிளட் லாஸ் ஆகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சுகா அப்படியே வந்து அவர் வேர் பண்ணியிருக்க அந்த ஷூவை ரிமூவ் பண்ணவும் டே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை நோட் பண்ணோம். சுகா வேகமாக அந்த ஷூ சாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பிளட் லாஸ் ஆகிட்ருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு அது ரொம்ப ஆழமாக குத்தி இருக்கும் முழுக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம சுகா அவரோட கர்ச்சீப்பு நம்ம ஜிமினாவோட சாக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு மேலே டைட்டாக இறுக்கி கட்டுனா நம்ம ஜிமினா கத்துறாரு. ஐயோ என்ன கட்டுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக வந்து ஜிமினாவோட மவுத்தை கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏன்டா இந்த கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரிப்பாக பிடிச்சா நம்ம சுகா இவ்வளோ வேகமாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு பெயின் தாங்க முடியாமல் ஜிமினா அந்த பெயினெல்லாம் கண்ட்ரோல் பண்ணபடி கத்தக்கூடாதுன்னு தான் ஜங்குக்கு மவுத்தை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அதனால கத்த முடியாமலையும் பெயினில் பயங்கரமாக கதறினபடி இருந்தேன். ஜிமினாவோட ஃபீட்டில் இந்த மாதிரி கட்டின அடுத்த செகண்டே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் சுகா ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ போ
நான் அவனை கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு நேராக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி சீக்கிரம் வா மணி வச்சுருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஜிமினா. அந்த மாதிரி சொன்னோம், இதை மட்டும் தெளிவாக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து அவரோட பைக் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம ஷுகவும் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு ஒர்க் பண்ண கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம ஜிமினாவை கரெக்டாக சுகா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாரு. அட்மிட் பண்ணி டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து காலில் கட்டெலாம் போட்டு விட்றாங்க. அந்த மாதிரி கட்டெலாம் போட்டு விட்டுட்டு சுகாவே அதுக்கான மணியை கொடுக்குறாரு நான் ஜிமினாவுக்கு மயக்க ஊசி. ஏன்னா ஜிமினா பெயினில் கற்றுன்னு கதறி எழுதிருப்பாரு. ஜிமினா இருக்க ரூமே அப்படி எக்கோ வச்சுருக்கும். அதனால டாக்டர்ஸ் எல்லாருமே ஜிமினாவுக்கு மயக்க இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டே பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மயங்கிருக்க ஜிமினாவால் மணி கொடுக்க முடியாதுல்ல, அதனால் நம்ம சுகாவே மணியை பே பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் இருந்து ஜிமினாவோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அவர் பார்ட் டைம் ஜாப் பார்க்குற பிளேஸ்க்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஜிமினா ஐ ஓப்பன் பண்ணித்தான். ஜிமினாவுக்கு முன்னாடி ஜிமினாவோட பேரண்ட்ஸ் 2 பேருமே இருக்காங்க. மா, டாட் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அப்போ அவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவை திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால், டேய் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாவாடா இருப்பேன், எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாரி ஜிமினாவோட டேடி ஜிமினாவை கொஞ்சம் திட்டிட்டு, பில்லாம் பே பண்ணிட்டியா, எப்படி பே பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அங்கே ஒர்க் பார்க்குற ஒரு நர்ஸ்கிட்ட நம்ம ஜிமினா கேட்குறாரு, நான் பில் எதையும் பே பண்ணலையே, எப்படி யார் பே பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உங்களை அட்மிட் பண்ண பர்சன் தான் எல்லா பில் அமௌண்ட்டையுமே பே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஹவுஸ்க்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போகணுங்கிற மாதிரி ஜிமினாவை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸ்க்கும் கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தால் இப்போ நம்ம ஜிமினா தான். ஜிமினா வந்து என்ன செய்தாருன்னா அவரோட பெட்ரூமில் நம்ம ஜிமினா ரொம்ப ரிச் பாய் நம்ம ஜிமினாவோட டேட் வந்து பிஸ்னஸ் மேனில் டாப் 10 பொசிஷனில் ஒரு பிளேஸில் இருப்பார். ரொம்ப ரிச் மேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜிமினா பெட்டில் உட்காந்துருன்னு சுகாவை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. மார்னிங் அந்த மாதிரி திட்டுனதுக்கும் 2 பேருக்குள்ளேயும் குட்டி குட்டியாக ஃபைட் வந்த மூமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக அதர் பர்சண்டாக இருந்தால் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்களே, இவன் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணால், முக்கியமாக நான் அவங்ககிட்ட எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணேன், எப்படி அவன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணானுங்கிற மாரி அதையே திரும்ப திரும்ப திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட லேப்டாப் எடுத்துகிட்டு இந்த காலேஜில் குரூப்பெல்லாம் இருப்பாங்களே அந்த பிளேஸ்க்குள்ளே அவரும் ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகி சுகா பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணோம். சுகா வந்து ஒரு பூர் ஃபேமிலியை சேர்ந்த பர்சன். சுகாவுக்கு மாம் மட்டும்தான் இருக்காங்க. சுகா பார்ட் டைம் ஜாப் பார்த்து தான் காலேஜ் ஸ்டடி ஃபேமிலி எல்லாத்தையுமே ரன் பண்ணிகிட்ருக்காரு. சுகா எல்லாத்துலேயுமே ரொம்ப டேலண்ட். ஸ்போர்ட்ஸில் ஸ்டடியில் எப்போதுமே டேலண்ட் தான். அது மட்டும் இல்லை காலேஜில் எல்லா கேர்ளுக்கும் பிடிச்ச ஒரே பர்சன் சுகா தானுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இதை பட்டுட்டு நம்ம ஜிமினா நம்ம சுகா மேலே இன்னும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு, எஸ்கியூரிட்டி ஆகுறாரு. சுகாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க ஆர்வம் நம்ம ஜிமினாவுக்கு வருது. இந்த மாதிரி வந்தால் இப்போ நம்ம டேக்கு கால் பண்ணால் இவன் ஏன் கால் பண்ணுறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி டே அட்டன் பண்ணிவிட்டு என்னடா மச்சான் உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே நான் மார்னிங் ஒருத்தங்கிட்ட ஃபைட் பண்ணோம்ல, ஆமாம் சொல்ல கேட்காம ஃபைட் பண்ணலடா, அவனை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்டா, அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போகிற? டாய் இங்கே பாரு, அவனோட ஃப்ரெண்டு கூட தானே நீ பேசிகிட்ருக்க, அது எப்படி இவன் கண்டுபிடிச்சான்? இங்கே பாருடா மச்சான், நான் உன் மச்சான்டா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ அவன்கிட்ட பேசிகிட்டு நான் நோட் பண்ணேன். கண்டிப்பாக 2 பேரும் மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி, நீயும் ஜங்குக்கும் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். அட பாவி பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேய் எனக்கு தெரியும் நீ சுகா என்ன மாட்டே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் நம்ம ஜங்குக்கிட்ட சுகா என்ன மாட்டேங்கிற மாதிரிலாம் அவரை கேட்குறாரு. என்னடா எனக்கு கால் பண்ணிவிட்டு சுகாவை பற்றி கேட்குறேங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கோமானம், சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா என்ன மாதிரி கேரக்டர் அவர் இப்போ நிறைய ரீட் பண்ணியிருப்பார்ல, அந்த இதெல்லாம் உண்மையானுங்கிற மாதிரி ஜங்குக் மூலியமாக கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டோம். நம்ம டேட்டை எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு மூமெண்ட்டை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மீதி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இது அப்படியே நம்ம ஜிமினாட்ட சொல்கிறாரு. ஐயோ இதில் எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மையா? சுகான்றவுக்கு பாப்புலராக என்ன? ச்சா என்ன ஜிமினா, அந்த மாதிரி ஃபைட் பண்ணிய மார்னிங் ஈவினிங் அவன் எப்படி என்னை தூக்கிட்டு போனான் தெரியுமா? அப்படியே அவனோட ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்னை பெட்டில் அட்மிட் பண்ணி, அப்புறம் நான் கத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு எனக்கு கட்டுலாம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி
பில்லெல்லாம் பே பண்ணிட்டு போயிருக்கான். அவனே கஷ்டப்படுறவன், அவன் எதுக்கு எனக்கு பில்லை பே பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா முழுக்க முழுக்க நம்ம சுகாவை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ நம்ம சுகா சைடு தான். சுகா கரெக்டாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஹவுஸ் கிளண்டானா சுகாவோட மாம் தான் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆச்சாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம், இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அப்புறம் காலேஜ் ஸ்டடி தேவையான திங்ஸஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அவ்வளவுதான். நீங்கள் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மாம்கிட்ட கேட்கவும், சாப்பிட்டாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவோட மாமும் இப்படி பேசிகிட்டு இருந்தேன். டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கலெக்டடாக கட்டுறாங்க. இப்போ தான் நம்ம ஜிமினாவுக்கு சுகா மேலே ஒரு க்ரஷ் மாதிரி எதுவும் வந்துருச்சுல்ல, அதனால் நம்ம ஜிமினா ரொம்ப ஹாப்பியாக சுகாவை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுகாவை தேடிக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம சுகா தான் மேலே அவரோட கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி லிஃப்ட்டுக்குள்ளே வந்து சுகா இந்த மாதிரி பூமரை முன்னப்படியே அப்படி ஒரு கோல்டாக ஒரு ரூடான பர்சன்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே நின்று அந்த லிஃப்ட்டை அவங்க ஃப்ளோருக்கு 5th ஃப்ளோருக்கு போகிறதுக்கு கிளிக் பண்ணால் சுகா லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு வேகமாக நம்ம ஜிமினாவும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு சுகா அப்படியே நம்ம ஜிமினா பார்த்து மறைச்சோம். ஜிமினா அப்படியே நம்ம சுகா கிட்ட வந்து க்ளோஸாக நிற்கிறாரு. இந்த மாதிரி டேய், நேற்று தானடா உன்னோட ஃபீட்டில் அடிபட்டுச்சு, ரெஸ்ட் எடுக்கிற எண்ணமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரிங்க கூட ஒரு ரூடான டைப்பில் பேசுகிறாரு நம்ம சுகா. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜிமினா ஒரு மாதிரி ஷை ஆகி ஸ்மைல் பண்ணபடி, ஐயோ என் மேலே என்ன ஒரு கேரிங்கில் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது காலேஜ் ஒர்க்கு நிறைய இருக்குல்ல, அதான் காலேஜுக்கு லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு வந்துட்டேன். அப்படியா? பார்க்குறேன், ஸ்டடியில் நீ என்ன பண்ணுறேங்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணபடி நம்ம சுகா அப்படியே வெளியே போனால், ச்சே டேய், ஒரு 2 செகண்ட் என் பக்கத்தில் நிற்க மாட்டியாடா, உன் பாட்டுக்கு விட்டுட்டு தான் போவியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை திட்டினபடியே அப்படியே அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தோம். நம்ம சுகா லிஃப்ட்டுக்குள்ளே திரும்பவும் உள்ளே என்ட்ராக வந்திருப்பார். ஏன்னா அவர் ஸ்போர்ட்ஸில் கலந்துருப்பார். ஸ்போர்ட்ஸில் ப்ளே பண்ணி விளையாடுற ஃபுட்பால் உள்ளே இருந்திருக்கும். அதை எடுக்க திரும்பினோம். இந்த மாதிரி வேகமாக திட்டிட்டு வர ஜிமினா நம்ம சுகா மேலே இடிக்கிறாரு. இடித்து அப்படியே சுகா வந்து என்ன செய்வார்னா இடித்து கீழே விழுற ஜிமினாவை க்ரிப்பாக பிடிச்சான். நம்ம ஜிமினா அப்படியே சுகாவோட ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு. ஐயோ, இப்போ தாண்டா தெரியுது ஏன் எல்லோரும் உன்னோட க்ரஷ்ன்னு சொல்கிறாங்கன்ட்டு. தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல நீ அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக தெரிஞ்ச மாதிரி தெரியல, இவ்வளோ க்ளோஸாக பார்க்க சொல்ல என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே நம்ம சுகா கிட்ட க்ளோஸாக வந்து ஏதோ சுகாவுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி லிப்பு கிட்ட வரைக்கும் வரும். இந்த மாதிரி வந்தால் அந்த பிளேஸில் லிஃப்ட்டுக்குள்ளே 2-3 ஸ்டூடெண்ட்ஸு லிஃப்ட்டுக்குள்ளே போடுற சவுண்டுக்கு அப்படி நம்ம ஜிமினா ரியாலிட்டிக்கு வந்துட்டு சுகா விட்டு அப்படி மூவ் ஆனானா, என்னத்தை கவனிச்சிட்டு வர, இப்படி தான் நேற்றும் இதையும் கவனிக்காமல் போய் ஃபீட்டில் அடிபடிச்சு, இதே மாதிரி நடந்துன்னு வச்சுக்கிங்க 5th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்டு ஃப்ளோரில் போய் தான் விழுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா மிரட்டலாம் வேறு செய்கிறாரு. என்ன இந்த ஃப்ளோர்லேருந்து கீழே போய் விழுவேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அந்த காரிடோர் இதுலேருந்து கீழே ஃப்ளோரை எட்டி பார்க்குறாரு. பா, என்ன அவசரமாக இருக்குது, அப்போல்லாம் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பினா இப்போ அந்த பிளேஸில் சுகா இல்லை, இவன் எங்கே மேலே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை தேடினபடியே டென்ஷனாக கிளாஸ் ரூமுக்கு வந்தான். கிளாஸ் ரூமில் நம்ம ஜொங்குக் சுகா 2 பேருமே இல்லை, டைம் மட்டும் தான் இருக்கிறாரு. டைம் பக்கத்தில் வந்து நம்ம ஜிமினா உட்காந்துருந்து கிளாஸ் ஒர்க்கை கவனிச்சா பேக் சைடு டெஸ்க்கை தான் நம்ம ஜிமினா திரும்பி பார்க்குறாரு. இந்த மாதிரி ஜிமினா திரும்பி பார்க்குறத நோட் பண்ணிவிட்டு பேக் சைடில் யாரடா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நம்ம ஜொங்குக்கும் சுகாவும் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு இந்த வீக்கில் ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது, அதாவது காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. நம்ம காலேஜில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற மாதிரி ப்ரின்சிபல் சொல்லியிருக்காங்க. நேம் எல்லாருமே வந்து ஈவினிங் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்துடணுமா, அவங்க ப்ரின்சிபல் சட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடர் பொறுப்பில் நம்ம சுகா வந்து எல்லாத்தையுமே பேசிட்டு அந்த கிளாஸ் ரூமில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சுன்னு அடுத்த கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. ஓ, ரெஸ்பிரேட்டரி வேலை இவன் தான் பார்த்துட்ருக்கானோ,
இது வரைக்கும் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி போகிற சுகாவையே நம்ம ஜிமினா பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம் ஜிமினாவுக்கு முன்னாடி அப்படின்ட்டு அவரோட ஃபேஸை வைக்கிறாரு. என்னத்தனை அப்படியே எட்டி பக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவன் வேற தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் கிளாஸை நார்மலாக கவனிக்காங்க. இந்த மாதிரி கவனித்தேன். டேஸஸ் அப்படியே போக்குது. நம்ம சுகர் ரொம்ப நார்மலாக எப்போட்டு இருக்கிற மாதிரி ஒரு கோல்டாக ஒரு ரூடாக அப்படி தான் நம்ம ஜங்கு கூட இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஜிமினா அப்படி இல்லை. சுகா தனக்கு ஹெல்ப் பண்ண மூமெண்ட்டும் சுகாவை பற்றி எல்லாருமே சொல்கிற அந்த மூமெண்ட்டும் கேட்டு சுகா மேலே லவ் ஆகிருச்சு. சுகாவையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சுகாவையே பார்த்து சிரிக்கிறாரு. தானாக புலம்புறாரு. இந்த எல்லாத்தையுமே நம்மகிட்ட பக்கத்துலேயே உட்காந்துருந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டேக்குமே நல்லாவே புரிஞ்சிச்சு. ஜிமினா சுகாவைத்தான் பார்க்குறான். சுகா மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக நம்மகிட்ட டேயும் ஜிமினாவோட ஹவுஸில் தான் இருக்காங்க. டே ஏதாவது ஐடியா கொடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை கேட்கவும் என்ன ஐடியா? டே சுகா கிட்ட எப்படியாவது லவ்வை சொல்லணும்டா. என்ன லவ் பண்ணுறியா? ஏன் நீ என் ஜகுக்கு லவ் பண்ண சொல்ல நானும் சுகாவை லவ் பண்ணக்கூடாதாடா? டே நான் ப்ரொப்போஸ் கூட பண்ணலடா. ப்ரொப்போஸ் பண்ணாமலே டேட்டிங் போகிற அளவுக்கு வந்திருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவன் நம்மக்கிட்டே தான் ஃபைட்டுக்கு வருவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரியாதுடா. ஜங்குக்கு பார்த்தோன்னே பிடிச்சிட்டு எனக்கும் பார்த்தோன்னே பிடிச்சிட்டு 2 பேருக்கும் உடனே லவ் வந்துடுச்சு. ஆனால் நாங்கள் சொல்லலை. ஆனால் டேட்டிங் போகிறீங்களே. இப்போ நான் டேட்டிங் போகிறது தான் உனக்கு பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும் நானும் சுகாவோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி சுகா அப்படியே என் ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை செஞ்சு வேற காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா ஸ்ட்ரீட்டில் ஆமாண்டா ஸ்ட்ரீட்டில் சுகாவோட ஒன்ஸை அப்படி ஹோல்ட் பண்ணவும் சுகா அப்படியே ஹிப்பை ஹோல்ட் பண்ணவும் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் சுகா கூட ஒரு வாக்கிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கனவுல தான்டா நடக்கும். நீ கனவே கண்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி போனான். டே மச்சான் ஒழுங்கு மரியாதை எனக்கு ஐடியா கொடுறா. டே எனக்கு ஐடியாலாம் தெரியாதுடா. ஐடியா வேணும் ஜங்குக்கிட்ட கேட்குறியா? எது அவன்கிட்டலாம் நான் கேட்கல. அவன்கிட்ட நான் ஏதாவது பேசுகிறேன்னா என்கிட்டயே ஐடியா கேட்க வந்துட்டியான்னு அவன் என்னை பார்த்து கலாய்ப்பான். நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். அப்போ எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னான். இருடா தெரியாது நான் சொல்கிறேன். நாளைக்கு பாரு சுகா கிட்ட போய் ஒரு டைமண்ட் ரிங்கு கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணத்தான் போடுறேன். நீ பார்க்கத்தாண்டா போடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம டேட்டை இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு என்கிட்டலாம் நல்லா தான் பண்ண மாதிரி தெரியுது. சுகா கிட்ட கரெக்டாக பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்ட கேட்குறாரு. பாருடா உன் மச்சான் ப்ரொப்போஸ் பண்ணுற ஸ்டைலை பார்த்து நீ இம்ப்ரெஸ் ஆகி அவனுக்கே போவ. லூசு பேலு நான் ஏன்டா ஹெவனுக்கு போகணும், சுகா தான்டா ஹெவனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி விமின் 2 பேருமே ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா டைம் ஸ்கிப் ஆகி ஜிமினா நம்ம டேட்டை சொன்ன மாதிரியும் பயங்கரமாக காலேஜில் அதை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பலூன்ஸு பொக்கேஸு அதாவது ஒரு ஸ்டேஜில் ஏதோ வெட்டிங் ரெடி பண்ண மாதிரி மொத்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினா நம்ம சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ நம்மகிட்ட எப்படின்னா ஜங்கு கூட சேர்ந்து காலேஜுக்குள்ளே வருவார். இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே வந்தால் காலேஜில் ப்ளே கிரவுண்டில் இப்படி ஒரு செட்டப் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு தான் ஐயோ யாருக்கோ இங்கே வெட்டிங்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பிளேஸ்லேருந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காலேஜிலே வெட்டிங் பண்ண போகிற பர்சன் யாருன்னு தான் தெரில. என்ன ஒரு ரசனை காலேஜிலே மேரேஜ் பண்ணிக்கிற ரசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா தான் ஹோல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கிறது கூட தெரியாமல் நம்மகிட்ட அங்கிட்ட இங்கிட்டும் நடந்து சுற்றி முற்றிலாம் பார்த்துட்ருக்காரு. அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கதை புகழ்ந்து தள்ளிகிட்டு இருக்குது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா மச்சான் நேற்று நைட்டு சொல்ல அப்படி என்னை திட்டுன இப்போ அப்படி புகழ்ந்து தள்ளுற இந்த ஜிமினாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் இது ஓ விளையாடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா எல்லாம் என்ன இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால்
ஏன்டா இந்த மாதிரி பண்ண? என்னடா பண்ண நினைக்கிற? சுகா இப்போ இந்த பிளேஸ்க்கு வருவார். நான் 2 பர்சன்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த பிளேஸில் சுகாவை கூட்டிகிட்டு வர சொல்லி. கண்டிப்பாக சுகாவை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதேமாதிரி நம்ம ஜிமினோட கிளாஸ் ரூமில் இருக்க 2 பர்சன்ஸ் வந்து நம்ம சுகாவை கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கிட்டே கூட்டு வராங்க. இந்த மாதிரி கூட்டு வந்தான், டேக் இதான் என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயும் டவுட்லேயும் டென்ஷன்லேயும் நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். நம்ம ஜிமினா அப்படிலாம் இல்லை, ப்ரொப்போஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி சுகா கரெக்டாக ஸ்டேஜுக்கிட்ட வந்து நிற்கவும், சுகா வந்ததை பார்த்த அடுத்த செகண்டு நம்ம ஜிமினா டக்குன்னு மைக் எடுத்து ப்ரொப்போசல் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இந்த மாதிரி மைக் எடுத்து நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே ஜிமினா முன்னாடி வந்து நின்றுட்டு, வேண்டாண்டா ப்ராப்ளம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா. டேய் தள்ளி போடா, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ப்ரப்போஸ் பண்ணுறதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் சுகா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி மைக்கை பிடிச்சலாம் வேறு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினேன். சுகா அப்படியே என்னங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணேன். இங்கே பாருங்கள் சுகா, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்ன மாதிரி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை ஃபஸ்ட் டே பார்க்க சொல்ல அப்படியே கோவத்தில் உங்களை அடிக்கணும் போல தான் திங்கிங் வந்துச்சு. அப்புறம் நீங்கள் என் மேலே காட்டினீங்க பாருங்கள் ஒரு கேரிங், அந்த மூமெண்ட் என் ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லை, உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு குட் பர்சன், ஒரு கோல்டு பர்சன், ஒரு ரூட் பர்சன்ங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை சுகா, நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக வர இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ நம்ம ஜிமினா பேசிக்கிட்டு ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்கி சுகா கிட்ட வந்தால் சுகா செம்ம கடுப்பில் நம்ம ஜிமினாவை பார்த்து முறைக்கிறாரு. எங்கே பாருங்கள் சுகா, நான் கரெக்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும். இந்த ஹார்ட்டுக்கு என்ன தெரியும், என்ன தோணுதுன்னா, லைஃப் முழுக்க உங்களை என் பக்கத்தில் வச்சுக்கணும் போல் தோணுது. உங்களை என்னோடய ஹஸ்பண்டாக வச்சுக்கணும் போல் தோணுது. பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் போல் தோணுது. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணி லைஃப் லாங் முழுக்க ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ரொம்ப திங்க் பண்ணுறேன். எனக்கு அது எப்படி ப்ரப்போஸ் பண்ண தெரியல. உங்கள் மேலே நான் நிறைய லவ் வச்சுருக்கேன், ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன். காலேஜ் ஜாயின் ஆகி 3 மந்த்துக்கிட்ட எண்ட் ஆயிடுச்சு. இந்த 3 மந்த்லேயுமே நான் உங்களை ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் சுகா. ஐ லவ் யூ ஸோ மச். உங்கள் கூட என்னோடய லைஃப்பை ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னை உங்கள் லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுவீங்களா சுகா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே அந்த டைமண்ட் ரிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சுகா முன்னாடி நீல் டவுன் போட்டால், அட பாவி, சொன்ன மாதிரியே டைமண்ட் ரிங்கை வாங்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜிமினா பக்கத்தில் இருந்து நோட் பண்ணால், ஜங்குக்குமே இங்கே நடக்கிற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக் டேயை பார்த்து முறைக்கிறாரு. பேபி, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நம்ம சுகா தான் இந்த மாதிரி ரிங் பாக்ஸை நீட்டிருப்பாங்களா, அந்த பாக்ஸை தட்டி விட்டுட்டு ஜிமினாவோட ஷார்ட்டாக க்ரிப்பை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறாரு. என்னடா நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? என்ன நினச்சிட்ருக்க? அன்னைக்கு உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணேன். மற்றபடி இந்த ஹார்ட்குள்ளே ஒன்றும் இல்லை. உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வருதா? இந்த சுகா ஒரு சேவிங் கிங். யார் மேலேயும் லவ் வராது, ஃபீலிங்ஸும் வராது. நீ இந்த மாதிரி லூசுத்தனமாக இன்னொரு டைம் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இப்போ சும்மா தான் அதை தட்டி விட்டேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா புஷ் பண்ணோம். நம்ம சுகா கோவத்தில் அப்படியே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் நம்ம ஜிமினா அப்போவுமே நம்ம சுகா விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. ஏய் சுகா, நீ என்ன நினச்சாலும் சரி, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். நீ என்னை விட்டு எவ்வளோக்குள்ளே மூவ் ஆனாலும் சரி, நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன், உன் கூடையே தான் இருப்பேன். என்ன எப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அப்போ வரைக்கும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன், அக்செப்ட் பண்ணிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற நின்று கட்டிக்கிட்டு இருந்தா இந்த டைம் கட் ஆகி இப்போ கேண்டீனில் தான் நம்ம ஜிமினா ரொம்ப நார்மலாக உட்காந்துருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. ஆனால் டேக்கி தான் ஜிமினாவை பற்றி டென்ஷனாக இருக்குது. எல்லா ஒர்க்கையும் சிறப்பாக செஞ்சுட்டு எப்படிடா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்படி தாண்டா சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கே வேற ஃபீட் பண்ணி விட்றாரு. டே, டென்ஷனே ஆகலையாடா? நீ லவ் பண்ணுற பர்சன் உன்னை திட்டிகிட்டு போயிருக்காங்க. டே, முதல்ல மோதலில் தான் ஆரம்பிக்கும், அப்புறம் தான் காதலில் வரும். உனக்கு தெரியாது லவ்வை பற்றி? ஓ, எனக்கு தெரியாதா? ஆமாண்டா, நாங்கள் முதல்ல ஃபைட் மேலே ஃபைட் பண்ணிப்போமா, ஒருத்தர் அடிச்சுப்போமா, அப்புறம் 2 பேருக்குள்ளேயும் லவ் வந்துடும்.
அப்புறம் கிஸ் பண்ணிப்போம், அப்படி ப்ளே பண்ணிப்போம். அப்புறம் எங்கள் லைஃப்பில் மேரேஜ் பண்ணி அப்படி மூவ் ஆனிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஷோப்பா முடியல. ஜிமினா கங்க்ராச்சுலேஷன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஹேண்ட்ஸ் நீட்டணும். தேங்க்ஸ்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டாங்க. இப்போ சுகா ஜங்குக்கு சைடு தான் காட்டுது. சுகா ரொம்ப டென்ஷன்லேயே உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ நம்ம சுகாவை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. இருந்தாலுமே ஜிமினா பண்ண மூமெண்ட்டு மட்டுமே திங்க் ஆகி நம்ம சுகாவுக்கு என்னலாமோ ஒரு ஃபாஸ்ட்டு மூமெண்ட்லாம் ஒரு மாதிரி ரீக்கப் ஆகுது. அந்த மூமெண்ட்லேயே ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்த அந்த பாட்டிலை போட்டு நம்ம சுகா உடச்சிருவாரு. உடச்சிட்டு எனக்கு இதுக்கு மேலே காலேஜில் இருக்க விருப்பம் இல்லை, டா ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் சுகாவும் அங்கேருந்து கிளம்புனோம். இப்போ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட் பாய் நம்ம ஜிமினா தான் கரெக்டாக கிளாஸ் ரூமுக்கு என்ட்ராகி பேக் சைட் பெஞ்சில் சுகா உட்காந்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி நம்ம சுகாவை பார்க்குறாரு. ஆனால் நம்ம சுகா தான் கோவமாக ஹவுஸ்க்கு கிளம்பி போயிட்டார்ல, அதனால சுகாவும் ஜங்குக்கும் அந்த டெஸ்கில் இல்லை. இந்த மாதிரி சுகா அங்கே இல்லாத மூமெண்ட் ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகுது. சேடாகவே நோட் பண்ணால் அன்னைக்கு காலேஜ் கட் ஆகி ஈவினிங் தான் நம்ம வீமென் 2 பேருமே தான் ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க சொல்ல திடீர்னுட்டு மழை பெய்யும். மழை பெஞ்சனால பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுட் ஷாப்புக்குள்ளே வீமென் 2 பேருமே என்ட்ராகி டே மழை வர பெய்யுது காஃபி குடிப்போமா அப்படிங்கிற மாதிரி டே செலவும் சரி குடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமென் 2 பேருமே கரெக்டாக காஃபி ஆர்டர் பண்ணுற பிளேஸில் போய் உட்காந்துருந்தேன். அந்த பிளேஸில் தான் நம்ம சுகாவும் ஜங்குக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் சுகா கரெக்டாக நம்ம வீமென் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி சுகா இந்த பிளேஸில் பட்டுட்டு நம்மகிட்ட தான் எதையுமே பேசாமல் அமைதியாக இருந்தோம். நம்ம ஜெமினா நம்ம சுகாவை பார்க்கல. எங்களுக்கு இந்த மாதிரி காஃபி வேணுங்கிற மாதிரி ஆர்டர்லாம் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருந்தோம். டேயோட ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்சிங்கில் இருக்கிறத ஜெமினா அதுக்கப்புறம் நோட் பண்ணிட்டு என்னத்தினால இவன் ஃபேஸ் இந்த மாதிரி மாறுறது, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பினோம். சுகா அப்படியே இவங்க 2 பேருக்குமே காஃபி கொண்டு வந்து டேபிளில் வைக்கிற மொமெண்டம் ஜிமினா பார்க்குறாரு. இப்படி பார்க்க சொல்ல அந்த மாதிரி ஒரு கெத்தான லுக்கில் பார்த்த சுகா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க லுக்கில் பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சுகாவையே நோட் பண்ணிவிட்டு அந்த காஃபி அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தா நம்ம டேக்கு நல்லாவே போகிறது. ஜிமினா கொஞ்சம் பெயின் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு காஃபி ஷாப்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தான். இப்போ ஜிமினாவோட ஹவுஸில் தான் ஜிமினா அவரோட பால்கனியில் தான் நிற்கிறாரு. சுகாவோட அந்த பொசிஷன் அந்த லுக் ஒரு ஒர்க்கர் பாயாக இருந்து ஒர்க் பண்ணதும் அங்கே 2-3 பர்சன்ஸ் ஃபுட்டு சரியில்லை காஃபி சரியில்லைன்ட்டு ஆர்டர் எடுத்து கொண்டு வந்து வைக்கிற சுகா ஜங்குக்கு திட்டுற மொமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பாரு. அந்த இதுலேயே திங்க் பண்ணிகிட்ருக்காரு சுகா எந்தளவுக்கு பெயினே அனுபவிச்சுட்டு இருக்கான் பாவம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை பற்றியே முழுக்க முழுக்க திங்க் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் நம்ம சுகா அவரோட டெஸ்கில் தான் இப்போ உட்காந்துருக்காரு. ஜிமினா பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ரொம்ப நார்மலாக அவரோட டெஸ்கில் வந்து உட்காந்துருந்தா. ஆனால் நம்ம ஜிமினா சுகாவை விட்டு வைக்கிறது இல்லை. நேராக நம்ம சுகா கிட்டே வந்துட்டு ஒரு சாக்லேட்டை நீட்டுறாரு. இப்படி நீட்டுனா சுகா அப்படியே பார்த்து நம்ம ஜிமினாவை முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சேன். ஏன் என்னை பார்த்து முறைக்கிற, இந்தா சாக்லேட், எனக்கு இன்னைக்கு பேர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேர்த்டேக்காக நம்ம ஜிமினா சாக்லேட் கொடுக்காருன்னு நினச்சிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு எனக்கு எதுவும் கிஃப்ட்டு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி வேற நம்ம சுகா கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். கிஃப்ட்டு நான் வேணால் ஈவினிங் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த கிஃப்ட்டெலாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜிமினா சுகாவோட நெக்கில் ஒரு செயின் இருக்கும், அதை அப்படியே டக்குன்னு கலட்டுறாரு. ஏய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கத்துனா ஏய் பாய முட்றா பேர்த்டே பாய் என்ன கேட்டாலும் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட நெக்கில் இருந்து கலட்டின அந்த செயினை ஜிமினா வேகமாக அவரோட நெக்கில் மாட்டிக்கிறாரு. ஐ செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது எனக்கு. இங்கே பாரு சுகா, எனக்கு பேர்த்டேயில் உன் செயினை நான் வச்சுக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அங்கேருந்து போனால் நம்ம சுகர் தான் இப்போவுமே நம்ம ஜிமினாவே எதுவுமே பண்ணலை. ரொம்ப நார்மலாக அமைதியாக உட்காந்துருக்காரு. சாக்லேட்டை ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டாரு, நீ சாப்பிட்டுக்கோணுங்கிற மாதிரி. இந்த மாதிரி கொடுத்தா இப்போவுமே நம்ம ஜிமினா கிளாஸ் டயத்தில் கிளாஸை கவனிக்காமல் பேக் சைட் டெஸ்க்காக திரும்பி சுகாவே பார்க்குறாரு. சுகா சுகா என்ன பாரு, சுகா ப்ளீஸ் என்ன பாரு, ப்ளீஸ் 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 நான் 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ளே அப்படியே திரும்பி என்னை பார்த்து ஒரு லுக் விடு
ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் 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 அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா புலம்பிகிட்டு இருக்கதை பக்கத்துலேயே இருந்து நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணிவிட்டு ஜிமினா தான் கவுண்டிங் பண்ணுவாருன்னு பார்த்தா நம்ம டேயே கவுண்டிங் பண்ணுறாரு. 10 9 8 அப்படிங்கிற மாதிரி கவுண்டிங் பண்ணோம். ஜிமினா ஷாக்கிங்கில் டேயை நோட் பண்ணோம். 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி செஸ்ஸில் ஆன்சர் வச்சோம். சுகா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினாவை பார்க்குறாரு. இந்த மாதிரி சுகா பார்த்த அடுத்த செகண்ட் அவர் ஏதோ வேறு வேர்ல்டில் இருக்கிற நினப்பில் கிளாஸ் ரூமில் இருந்துச்சு. அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஹாப்பினஸில் சுற்றுவோம்ல அந்த மாதிரி டெஸ்கில் உட்காந்துருந்தவர் எழுந்து நின்று சுற்றிட்டு ஐயோ பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஜிமினா பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரித்தா ப்ரொஃபஸர் தான் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது சார் எனக்கு எனக்கு பிளாக் போர்டு சரியாக தெரியலையா, அதான் எழுந்து நின்று பார்த்தேன். அது தெளிவாக தெரிஞ்சா அதான் பார்த்துட்டான்னு சொன்னியா? ஏன் ஜிமினா இந்த மாதிரி நடந்துக்கிற? ஃபஸ்ட்டு டெஸ்கில் தான் நான் உட்காந்துருக்கேன், ஆனாலும் எனக்கு மறைக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஸர்கிட்ட சமாளிக்க வேற செய்கிறாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது மொத்தத்தையுமே நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணபடியே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப்பாகி இப்போ கேண்டீனில் ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் ஃபுட்டை சாப்பிட்டா இப்போ ஜங்குக்கும் டே லவ் பண்ணுறாங்களா, அதனால டேயுமே நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு. அதாவது ஆப்போசிட்டில் சுகா ஜங்குக் வீமின் 2 பேரும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் உட்காந்துருந்து சாப்பிட்டாங்க. நம்ம ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஜிமினா நம்ம சுகாவையே பார்த்துட்ருக்காரு. ஃபுட்டை சாப்பிட சொன்னேன், சுகாவை பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சுகா அதெல்லாம் கண்டுக்காமல் நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து போகலாங்கிற மாதிரி போனேன். சுகா இப்போ சாப்பிட்டுட்ருப்பார்ல, அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவுமே நம்ம சுகாவை ஃபாலோ பண்ணபடியே போகிறாரு. சுகா எங்கெல்லாம் போகிறாரோ சுகாவுக்கு பின்னாடி ஏதோ பாடி கார்டு மாதிரியே போகிறாரு. இந்த மாதிரி போனோம். சுகாவுக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி தான் பின்னாடி ஜிமினா வந்துட்டுருக்கானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ரூமுக்குள்ள என்ட்ரானா ஜிமினாவுமே கரெக்டாக சுகாவை ஃபாலோ பண்ணபடி ஸ்போர்ட்ஸ் ரூமுக்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகிற ஜிமினாவை அப்படியே வாலில் லாக் பண்ணபடி நம்ம சுகா பிடிச்சிட்டு ஏன்டா என் பின்னாடியே வந்துட்டுருக்க, ஏன் பின்னாடியே வந்துட்டுருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, அன்னைக்கு நீ பண்ணதுக்கே உன்னை சிறப்பாக கவனிச்சிருக்கணும், என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம சுகா நம்ம ஜிமினா விட்டுட்டு இருந்தோம். ஏன் சுகா இந்த மாதிரி கோவப்படுறீங்க, நான் தான் சொல்கிறோம்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு, உங்கள் கூட லைஃப் முழுக்க இருக்கணும்னு நினைக்கிறேன், தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்ம சுகா ஒரு கோவத்தில் லைட்டாக நம்ம ஜிமினாவை ஸ்லாப் பண்ணவும் அப்போ கூட நம்ம ஜிமினா விட்டு வைக்கல. நீங்கள் எத்தனை டைம் என்ன ஸ்லாப் பண்ணாலும் சரி, என்னை பனிஷ் பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், உங்களுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன். இந்த ஜிமினாவோட ஹார்ட்லேருந்து எப்போதுமே உங்கள் மேலே இருக்க லவ் போகவே போகாது சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை ஹக் பண்ணி சுகாவோட லிப்லேயே நம்ம ஜிமினா கிஸ் பண்ணி பிக் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணபடியே கரெக்டாக கிளாஸ் ரூமுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி வந்தால் ஸ்போர்ட்ஸ் ரூமில் தான் நம்ம சுகா ரொம்ப ரொம்ப டென்ஷனில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ நம்ம ஜங்கு கரெக்டாக நம்ம சுகா கிட்ட வந்து நிற்கவும் நம்ம சுகா டென்ஷனில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு சுகா, ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற, உனக்கும் ஜிமினாவை பிடிக்காமலாம் இல்லை, இல்லாட்டி அவன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியும் நீ அவனை சும்மா விட்டு வைப்பியா, விட்டு வைக்க சான்ஸ் கிடையாது. அவன் தான் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்ல, அதனால லவ் பண்ண சொல்கிறியா? ஜங்குக், நீ என் கூடயே தானே இருந்திருக்க, என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பெயினை நான் அனுபவிச்சேன்னு தெரியும்ல உனக்கு, திரும்பவும் அதே லைஃப்குள்ளே போகணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு ஏதோ ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் அந்த கோவத்துலேயே திட்டிட்டு அங்கேருந்து நம்ம சுகா எழுந்து போனோம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. மார்னிங் அதே மாதிரி நம்ம சுகா கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காரு. சுகா பக்கத்தில் அதே மாதிரி ஒரு சாக்லேட்டோடையே வந்து நம்ம ஜிமினா நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். இப்போ அந்த சாக்லேட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு என்னன்னுங்கிற மாதிரி கேட்டான். பேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே உனக்கு 1 இயரும் பேட்டை வாடா, எல்லோரும் ஒரே ஒரு டே தான் பேட்டை கொண்டாடுவாங்க, நீ 1 இயரும் பேட்டை கொண்டாடுறீ எப்படி அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் இது என்னோடய ஹவுஸில் நான் வளர்க்குற ஜிம்மிக்கு பேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிம்மிக்கு பேட்டைவா, நாளைக்கு அப்போது உங்கள் ஹவுஸில் ஒர்க் பார்க்குற
மேடுக்கு பேட்டன் தானே சாக்லேட் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், ஆ எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஒரு இன்னசென்ட்டாகவே நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். சுகா நம்ம ஜிமினாவை தான் பார்த்துட்ருக்காரு. ஹே, என்னோட மேடோட பேட்டை நேம் பேட்டை டேட் உனக்கு எப்படி தெரியும்? நீ நீ எங்கள் வீட்டில் எது ஸ்பை வேலை பார்த்து வச்சுருக்கே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். டே, சுகாவை கரெக்ட் பண்ண நீ எத்தனை டைம் வேணாலும் பேட்டை கொண்டாடுவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஆன்சர் இருக்க சாக்லேட்டை நம்ம ஜங்குக்கு பிடுங்கவும், டே நான் சுகா கிட்ட கொண்டு வந்தேன்டா அந்த சாக்லேட்டை, நான் சுகாவுக்கு கொண்டு வந்தேன்டா தாடா சாக்லேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் வந்து அந்த சாக்லேட்டை நம்ம ஜிமினா பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். சுகாவுக்கு அந்த சைடு தானே நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. சுகாவுக்கு இந்த சைடு தான் நம்ம ஜிமினா நின்று ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு சாக்லேட்டை கொடுக்க முடியாதுடாங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்தான். பேலன்ஸ் மிஸ் ஆகி நம்ம ஜிமினா கரெக்டாக நம்ம சுகாவோட தைஸ்லேயே உட்காந்துருவார். இந்த மாதிரி உட்காந்தா சுகா அப்படி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். ஜிமினாவுமே செம்ம ஷாக்கிங்கில் சுகாவோட ஐஸை நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்கு கப்பில் இல்லை சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டபடியே ஹியூமன் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்கள அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுவார். சாக்லேட்டில் இருக்க ஸ்வீட்டை விட நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஐ கான்டாக்ட் பண்ணுறது தாண்டா ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாக்லேட்டை சாப்பிட்டபடியே நம்ம ஹியூமனை நோட் பண்ணோம். நம்ம சுகாவுமே அவரோட ரியாலிட்டி மொத்தத்தையுமேலேருந்து ஜிமினாவை தைஸில் வச்சபடியே ஜிமினாவோட ஐஸையே நோட் பண்ணோம். அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள ப்ரொஃபஸர் என்றாகும், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் இன்றைக்கி அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்ட அடுத்த செகண்ட் தான் ஹியூமன் 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்து டக்குன்னு நம்ம ஜிமினா சுகாவோட தைஸில் இருந்துட்டு சாரி சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து பக்கத்தில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, ஆஹா 2வது நாளே சுகாவோட தைஸில் உட்காந்துருக்கடா பா, உண்மையிலே உன் லவ் ஸ்ட்ராங் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கொஞ்சம் கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சான். அப்படியே டேஸஸ் போகுது. கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு மேலே எண்டாச்சு. 6 மந்த்துமே நம்ம ஜிமினா நம்ம சுகாவுக்கு சாக்லேட் கொடுக்க வர்றதும், அந்த சாக்லேட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஃபைட் பண்ணுறதும், குட்டி குட்டி க்யூட்டான ரொமான்டிக் மூமெண்ட்டும் நம்ம ஹியூமனுக்குள்ளே நடக்கும். நம்ம ஜிமினா ப்ரொப்போஸ் பண்ணால் நம்ம சுகா நம்ம ஜிமினாவை திட்டி தீர்த்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுவார். இந்த மாதிரி போயிட்டு இருந்தான். இப்போது நம்ம ஜிமினா தான், ஹே 6 மந்த்துக்கு மேலே எண்டாச்சுடா, இன்னும் ஒரு 3 மந்த்து தான் இருக்குது, என்ன பண்ண, ஏதாவது ஐடியா கொடுறா, காலேஜ் முடிய போகுதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அந்த மாதிரி புழம்பி தள்ளிக்கிட்டு இருந்தோம். சுகாவுக்குமே ஜிமினா தான் மேலே வச்சுருக்க லவ் அது ஒரு நாட்டித்தனமாக இருந்தாலுமே அவன் ரொம்ப ட்ரூவாகவே லவ் வச்சுருக்கானுங்கிறத நம்ம சுகாவுக்குமே நல்லாவே புரியும். இந்த மாதிரி சுகா நல்லா திங்க் பண்ணபடியும் ஜிமினா டேட்டை புலம்பிட்டு வர இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால், இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம குக் யூமின் 2 பேருமே உள்ளே என்ட்ராகிறாங்க. அந்த மாதிரி என்ட்ரானோம். நம்ம டேயும் ஜங்குக்கும் அப்படி பக்கத்தில் ஜிமினா அப்படியே பக்கத்தில் நிற்கிறவர் அந்த லிஃப்ட்டு கொஞ்சம் ஷேக்கன் ஆகிறதில்ல, மூவ் ஆன் ஆகி சுகாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். சுகா ரொம்ப ஷாக்கிங்கில் நம்ம ஜிமினா நோட் பண்ணால் சுகாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண ஹாப்பி நம்ம ஜிமினாவுக்கு சுகாவோட ஹேண்ட்ஸை இன்னுமே கிரிப்பாக பிடிக்கிறாரு. அந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை நம்ம சுகா அப்படியே திரும்பி ஜிமினாவை நோட் பண்ணால் நம்ம ஜிமின்னா நம்ம சுகாவை பார்க்காத மாதிரி இருக்கிறாரு. இந்த மாதிரி நின்னா திடீர்னு அந்த பிளேஸில் லிஃப்ட் நிற்குது. என்னாச்சு, ஏன் லிஃப்ட் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்பா காடுகிட்ட ப்ரேட் பண்ணது வேஸ்ட்டாக போகலை, சுகா கூட மட்டுமே நம்ம இந்த பிளேஸில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படியே சுகாவோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி சுகா கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிறாரு. இந்த மாதிரி நின்று சுகா அப்படியே ஜிமினாவை லைட்டாக புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். சுகா, என்ன சுகா இந்த மாதிரி பண்ணுற, பாரு என் ஃப்ரெண்டை பாரு, இந்த மாதிரி பயத்தில் அவன் பாய் ஃப்ரெண்டோட ஹேண்ட்ஸு கிரிப்பாக பிடிச்சிருக்கான், நான் பயத்தில் எதை போய் பிடிக்க, இங்கே இருக்கிற ஸ்டேலியாக பிடிக்க முடியும், இல்லை இந்த பிடியவா பிடிக்க முடியும், எதையுமே பிடிக்க முடியாது, என் பாய் ஃப்ரெண்டை தானே பிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் சுகாவுக்கு ஒரு மாதிரி பாடிலாம் ஆகிட்டு, என்ன ஜிமினா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நோட் பண்ணால்,
அதெல்லாம் படிக்கட்டு நான் இப்படி தான் படிச்சிருப்பேன். லிஃப்ட்டு ஓப்பன் ஆகாத வரைக்கும் நான் இப்படி தான் படிச்சிருப்பேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு, சுகாவ அந்த மாதிரி ஹாக் பண்ணபடி நம்ம ஜிமினா படிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி படிச்சிட்டு இருந்தா, ஒரு 1/2 ஹவர் கழிச்சு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாய்ஸஸை வெளியே கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வெளியே தூக்குனா, இப்போது நம்ம ஜிமினா தான், "ப்பா! என்ன ஒரு ஹப்பிள்! நம்ம பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் சுகா மேலே இருக்கும். சுகாவோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாம் என் மேலே தான் இருக்குது." அப்படிங்கிற மாரி ஷார்ட்டெல்லாம் வேறு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, இப்போ ஃபோர்த் ரூமில் தான் நம்ம ஜங்குக்கும் சுகாவும் ஃபுட்பால் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. அவங்க கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா, ஃபோர்த் ரூமுக்குள்ளே தான் நம்ம ஜிமின்னா நம்ம சுகாவோட லாக்கரை ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாமோ க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. டெய்லி இந்த ஒர்க்கு தான் பண்ணுவார் போலருக்கு. இன்றைக்கி அதேமாரி க்ரீட்டிங் கார்ட்ஸு, சாக்லேட்டு, பொக்கேனுங்கிற மாதிரி சுகாவோட லாக்கரில் எல்லாத்தையுமே வச்சுட்டு ரொம்ப குட் பாயாக அப்படியே வெளியே போயிடுவார். இந்த மாதிரி வெளியே போனால் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்சு பண்ணலாங்கிற மாதிரி சுகா கரெக்டாக அவரோட லாக்கரை ஓப்பன் பண்ணால் பொக்கே, சாக்லேட், க்ரீட்டிங் கார்டுங்கிற மாதிரி எல்லாமே சுகா மேலே விழுது. இந்த மாதிரி விழுந்த ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. டேய், அவன் தான் உன்னை 6 மந்த்துக்கு மேலே துரத்தி லவ் பண்ணுறான்லடா, அக்செப்டாவது பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு டஸ்ட்பினில் எறிகிறாரு நம்ம சுகா. இந்த மாதிரி டஸ்ட்பினில் இருந்துச்சா, இது தூரமாக இருந்தே நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. டெய்லியுமே நம்ம ஜிமினா ப்ரப்போஸ் பண்ணுறதும் சுகா தூக்கி எறிகிற மூமெண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி தூக்கி எறிஞ்ச மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினா வந்து கதறி கதறி அழுவாருன்னு பார்த்தா, நெக்ஸ்ட்டு டைம் எந்த ஃப்ளவரை கொடுக்கணுங்கிற மாதிரி ஃப்ளவர் ஆர்டர் பண்ண போயிட்டார். இந்த மாதிரி ஆர்டர் பண்ண போகிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, என் மச்சான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. என்னம்மா ஸ்ட்ராங்காக இருக்கிறான், இந்த இடத்துல நான் இருந்தேன்னா இந்நேரத்துக்கு கதறி கதறி அழுதுருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கூடயே நம்மகிட்டையும் போவார். இந்த மாதிரி போனால் இப்போது நாம் ஜிமினாவோட ஹவுஸில் தான் காட்டுது. ஜிமினாவோட ஹவுஸில் ஜிமினா பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சுகாவை 2-3 பர்சன்ஸ் அடிக்கிறாங்க. அடிக்க சொல்ல நம்ம சுகாவோட ஹிப்லையும் நைஃபை சொருகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சொருகிற மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜிமினா அப்படியே எழுந்து நின்று கத்தி கதறி அழுதுட்டு அவர் என்ன நினச்சாரு எது நினச்சாருன்னு தெரியல. அங்கே ஸ்லீப் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜிமினா கரெக்டாக இப்போ ட்ரீமில் தான் பார்த்துருப்பார் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே. ஒரு ஸ்ட்ரீட்டில், அதாவது நம்ம சுகா ஒரு ஃபுட் ஷாப்பில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். அந்த ஃபுட் ஷாப் விட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்து ஒரு ட்ரீ கிட்ட தான் நம்ம சுகாவை 2-3 பர்சன்ஸ் அடிக்கிற மாதிரியும் நைஃபை வச்சு சொருகிற மூமெண்ட்டையுமே நோட் பண்ணியிருந்திருப்பார். அந்த ட்ரீமில் பார்த்துட்டு ஏதோ ரியலாகவே சுகாவுக்கு நடந்த மாதிரி திங்க் பண்ணி கரெக்டாக அந்த பிளேஸுக்கு கார் எடுத்துகிட்டே கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனோம். அதே ஸ்ட்ரீட்டில் நம்ம ஜிமினா ஒரு ட்ரீம் மாதிரி பார்த்தது ரியலாகவே நடந்திருக்கும். நம்ம சுகாவை 2-3 பர்சன்ஸ் அடித்து போட்டிருப்பாங்க. அடித்து போட்டுட்டு சுகாவை கில் பண்ணுற மாதிரி ஹிப்பில் நைஃபையும் சொருகி இருந்திருப்பாங்க. அந்த பிளேஸில் கொஞ்சம் மயக்க கலக்கத்தில் இருக்க சுகாவை பார்த்துட்டு கார்லேருந்து நம்ம ஜிமினா வேகமாக கீழே இறங்கி சுகா கிட்ட ரன் பண்ணபடி ஓடுறாரு. சுகா உனக்கு என்ன ஆச்சு, சுகா உனக்கு என்ன ஆச்சு, அந்த ஜங்குக்கு இன்னைக்கு எங்கே போனா, நீ ஏன் சிங்கிளா முதல்ல ஹவுஸ்க்கு கிளம்புன சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம சுகாவை அப்படியே தூக்கி அவரோட தைஸில் வச்சுட்டு சுகாவோட ஃபேஸ் எல்லாம் தட்டுறாரு. அச்சோ, பிளட்டு வருது, ஹிப்லலாம் ஹெவியாக பிளட் வருது, யார் ஒன்றா அடித்தா, இங்கே என்ன நடந்துச்சு, சுகா என்னை பாரு, நான் தெரியிறேன்னா என்ன, சுகா என்னை பாரு சுகா, ப்ளீஸ் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏங்கி நம்ம ஜிமினா அழுதபடியே சுகாவை தூக்க முடியாமலே நம்ம ஜிமினா நம்ம சுகாவை தூக்குறாரு. தூக்கிட்டு நேராக அவரோட காரில் பேக் சைட் சீட்டில் வச்சபடி கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. ஹாஸ்பிட்டலில் நம்ம சுகாவை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்குற பிளேஸ்க்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா இந்த மாதிரி சுகாவை அட்டாக் பண்ணிட்டாங்கங்கிற இந்த நியூஸ் டேட்டை சொல்லி டேட்டேருந்து ஜங்குக்கு வந்திருக்கும். டேக்குக்கு 2 பேருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு அரேஞ்ச் ஆனால் நம்ம ஜிமினா காண்டாகி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். அவன் உன் ஃப்ரெண்டு தானடா, ஏன்டா அந்த பிளேஸில் சிங்கிளாக விட்டுட்டு போனேன், எதுக்குடா அவனை அந்த பிளேஸில் சிங்கிளாக விட்டுட்டு போனேன், நான் மட்டும் கரெக்டாக அந்த டயத்துக்கு போனேன், நேரத்துக்கு சுகா டெத்தாக இருப்பான்லடா, என்னடா ஃப்ரெண்டு நீங்கிற மாதிரி ரொம்பவே கதறி அழுற மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆகும். ஜிமினா லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி க்ரை பண்ணாத, சுகாவுக்கு எதுவுமே ஆகாது, அதான் நீ சேவ் பண்ணிட்டல, அவனுக்கு எதுவுமே ஆகாது, நான் இனி இந்த தப்பை பண்ண மாட்டேன்,
சுகா கூட தான் நீ ஹவுஸ்க்கு போவே, நீ க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜிமினாவை லைட்டாக ஹக் பண்ணோம். டேயுமே நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணிட்டு சரிடா விட்றா ஒன்றும் ஆக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்குக்கு 2 பேருமே நம்ம ஜிமினாவை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தோம். டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம சுகா ஐயை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ கூட நம்ம சுகாவுக்கு லைட்டாக கேராக தான் இருக்குது. கேரான பொசிஷன்லேயும் லைட்டாக ஐயை ஓப்பன் பண்ணால் அவருக்கு அவர் முன்னாடி இருக்கிற ஜங்குக்கும் சுகாவோட மாமுமே தெரியல. அதுக்கு பதிலாக நம்ம சுகாவுக்கு ஜிமினா தான் தெரிகிறாரு. கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து அவ்வளோக்குள்ளே ஏங்கி ஏங்கி அழுத அந்த மூமெண்ட், கதறி கதறி அந்த பெயினை மட்டுத்தையுமே அப்படி ஜிமினா நம்ம சுகாவை பார்த்து அழுத அந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து ஃபுல்லாக ஐஸை ஓப்பன் பண்ணேன். ஜங்குக்கும் நம்ம சுகாவோட மாமும் பக்கத்தில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சுகா அப்படியே பெட்லேருந்து கொஞ்சம் பொறுமையாக எழுந்துக்கிட்டேன். டேய் டேய் எழுந்துக்காதடா, உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, தையல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே எழுந்து உட்காந்து அந்த ரூம் முழுக்க தேடி பார்க்குறாரு. ஜிமினா அங்கே எங்கேயாவது இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை தேடி பார்த்தா ஜிமினா வந்து அவரோட ஹவுஸ்க்கு போயிருப்பாரு. ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் தானே நைட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே வந்திருப்பாரு. அதனால் ஜிமினாவோட பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து போய் ஜிமினாவுக்கு கால் பண்ணி இப்போவே ஹவுஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமினா அங்கே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவை தான் சுகா தேடுறாங்கிற மாதிரி திங்க் பண்ணி சுகாவோட மாம்கிட்ட நிறைய திங்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, மெடிசன்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்ட்டு மணியை கொடுத்து அந்த பிளேஸ்லேருந்து அனுப்பிட்டு சுகா பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு நீ யாரை தேடுறனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சுகா, நீ ஜிமினாவை தான் தேடுற, அவன் உன்னை எப்படி அந்த பிளேஸில் வந்து சேவ் பண்ணான்னு நினைக்கிற, ஜஸ்ட்டு அவனோட ட்ரீமில் உன்னை யாரோ அட்டாக் பண்ணதா திங்க் பண்ணிட்டு தான் சும்மா செக் பண்ணி பார்க்க அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். ஆனால் உனக்கு அங்கே ரியலாகவே அட்டாக் ஆகியிருக்கு. அது எப்படி அவனுக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆச்சுங்கிறது தெரியல. உன்னை அந்த மாதிரி ட்ரீமில் பார்த்துட்டு சேவ் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். யார் ஒன்று அந்த மாதிரி அட்டாக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம காஃபி ஷாப்பில் ஒரு கேர்ள் கிட்ட 2-3 பர்சன்ஸ் மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம சுகா அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே அடித்து போட்டிருப்பாரு. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கேன் பழி வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒர்க்கு முடிஞ்சு வர சொல்ல தாண்டா என்னை அடிச்சிட்டாங்க, ஹெட்லேயே ராடை வச்சு அடித்ததுனால என்னால் ஒழுங்காக நின்று ஃபைட் பண்ண முடியல, ராடை வச்சு அடிச்சுட்டு ஹிப்பில் வேகமாக நைஃபை சொருகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், இங்கே பாரு சுகா, நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், ஜிமினா உன் மேலே வச்சுருக்குது ரொம்ப ரொம்ப ட்ரூவான லவ் தான், ரொம்பவே உன் மேலே ட்ரூவான லவ் வச்சுருக்கான். அந்த மாதிரி லவ் இருக்க போய் தான் உனக்கு சின்னதாக அடிபட்டாலும் அவனுக்கு ஃபீல் ஆகுது. வாட்சில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் உனக்கு காடு கொடுத்த கிஃப்ட்டை இழந்துராதா சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குமே இங்கேருந்து போனால் நம்ம சுகா என்னெல்லாமோ திங்க் பண்ணிட்டு இருந்தால் இப்போ ஒரு 1 வீக்காக நம்ம சுகா காலேஜுக்கு வந்திருக்க மாட்டார், ரெஸ்ட் எடுத்துருப்பார் ஹவுஸ்லேருந்து. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துருந்தான் 1 வீக் கழித்து கரெக்டாக ஒரு ஷாப்குள்ளே என்ட்ரு ஆகி செயின் மாதிரி என்னத்தையும் வாங்கிட்டு அதுக்கு பே அமௌண்ட்லாம் கட்டிட்டு நம்ம சுகா நேராக காலேஜுக்கு வர்றாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்தான் எப்போதுமே நம்ம ஜிமினா தான் நம்ம சுகாவை தேடி அலைவார். ஆனால் இப்போ நம்ம சுகா நம்ம ஜிமினாவை தேடி வந்துட்டுருக்காரு. சுகா இந்த மாதிரி தேடிட்டு வந்தால் சுகாவுக்கு முன்னாடி ஒரு கேர்ள் வந்து நிற்கிறான். இந்த மாதிரி கேர்ள் வந்து நின்னா சுகா காலேஜுக்குள்ளே வந்த மூமெண்ட்டை ஜங்குக் ஜிமினாட்டா சொல்லியிருப்பார். சுகாவை பார்க்குற ஹாப்பி இல்லை நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே கரெக்டாக ப்ளே கிரவுண்டுக்கு வந்துட்டு இருந்தோம். சுகா முன்னாடி ஒரு கேர்ள் நிற்கிறதும் 2-3 பர்சன்ஸ் நிற்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ நம்ம சுகா அந்த கேர்ளை பார்த்து முறைச்சிட்டு அந்த கேர்ள் பேசுகிறது எதையுமே கேட்காம நேராக கிளாஸ் ரூமுக்கே போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஒரு கேர்ள் எந்த அளவுக்கு க்ளோஸாக சுகா கிட்ட இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஜிமினாவையும் டேயாங்கையும் கிராஸ் பண்ணி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ணி அப்புறம் செகண்ட் இயரில் ப்ரப்போஸ் பண்ணி பிரேக்கப் பண்ணிவிட்டு தேர்ட் இயரில் திரும்பவும் காலேஜ் பிரேக் ஆக சொல்ல சுகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்துருக்கா. அவங்க 2 பேருமே இந்த அளவுக்கு க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல கண்டிப்பாக சுகா பழச எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த கேர்ளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சுகாவும் அந்த கேர்ளும் லவ் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நேராக ஜங்குக்கிட்ட போகிறாரு. ஜங்குக்கிட்ட போய் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்டால் அந்த கேர்ள் இப்போ நம்ம ஜங்குக் சுகா இருக்கிற அதே கிளாஸ் ரூமில் தான் இருப்பான். நம்ம ஜங்குக்குமே நம்ம ஜிமினாவிட்டே நோட் பண்ணோம், சொல்லு ஜங்குக்,
என்னத்த மறைக்கிற? என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு தானே அன்னைக்கு சொன்னேன். இது என்ன மொமெண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வித்தியாசமாக பேசுகிறாங்க. சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த கேர்ள் நம்ம சுகாவா 1 இயராக லவ் பண்ணி சுகாவை ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. சுகாவுக்கு விருப்பம் இல்லாட்டாலுமே எக்கச்சக்கமாக ப்ரொப்போஸ் பண்ணி அக்செப்டும் வாங்க வச்சுருப்பான். அப்படி ஒன் டே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அந்த ஹாப்பியில் சுகா வந்து ஜங்குக்கு ட்ரீட் கொடுக்கணும், அப்புறம் அந்த கேர்ளுக்கும் ட்ரீட் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அந்த கேர்ளை அவரோட ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. சுகா வெளியே பாப்புலராக ரொம்ப ஒரு மாதிரி கெத்தாக இருக்கிற அந்த லுக்குக்கு ரொம்ப ரிச் மேன் நினச்சிருப்பா அந்த கேர்ள். ஆனால் அவர் ஒரு ஃபோர் ஃபேமிலிங்கிறது அவரோட ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். அவங்க ரொம்ப நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறத பார்த்துட்டு அந்த கேர்ளுக்கு சுகாவை பார்க்க சொல்ல கோவம் வந்து, நீ என்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்ட, நீ காலேஜில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறத வச்சுட்டு நீ ஏதோ ரிச் மேன் மாதிரி நான் திங்க் பண்ணேன், ஆனால் நீ இந்தளவுக்கு பூர் பர்சண்டாக இருப்பா நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி ரொம்பவே நம்ம சுகாவோட ஹார்ட்டை நொறுங்குற அளவுக்கு பேசி தீட்டி பிரேக்கப்பும் வேறு பண்ணியிருப்பான். பண்ணிவிட்டு இங்கே காலேஜை அட்டன் பண்ணாமல் அதர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருப்பான். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. அவளை தான் வந்தால் லவ் ப்ரொப்போஸ் பண்ண ஹாப்பியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டில் சுகா வந்து ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போனான் அவங்க மாமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த பிளேஸ்லேயே சுகாவோட மாம் முன்னாடியே இந்த அளவுக்கு பேசி பிரேக்கப் பண்ணான். அதுக்கப்புறம் தான் சுகா லவ்னாலே செம்ம அரட்டிட்டிங்கானா. நீ அவனை ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்க சொல்லி இதான் ரீசன். அவனுக்கு உன்னை பிடிச்சே இருந்தாலும் உன் லவ்வை அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்துட்டு போனான். இப்போ நம்ம ஜிமினா தான் டயாங் ஜங்குக்கு சொல்கிறதெல்லாம் கேட்க சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சுகா எனக்கு கிடைக்க மாட்டாராடா? ஒரு வேளை ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி இது ஃபீலிங் வந்து என்னை வேண்டான்னு மூவ் ஆன் பண்ணிடுவாரா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், நீ சும்மா டென்ஷன் ஆகாதடா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அப்படி நடக்கத்தான் நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி இப்போ கேன்டீனில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா சுகா வந்துட்டு ரொம்ப நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்டா ஜிமினாவுக்கு ஃபுட்டை சாப்பிடவே முடியல. சுகா நம்மளை விட்டு போயிடுவாரோ, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற திங்கிங்லேயே சுகாவையே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த கேர்ள் தான் கரெக்டாக நம்ம யோமின் பக்கத்தில் வந்து கரெக்டாக நின்றுட்டு சுகா கிட்ட, சுகா உனக்கு இந்த மாதிரி ஃபுட்டு தானே பிடிக்கும், இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கவும் சுகா அப்படியே அந்த ஃபுட்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நார்மலாக, அதாவது அந்த கேர்ளை திட்டுற மாதிரியோ ஃபைட் பண்ணுற மாதிரியோ எதுவுமே பண்ணல. ரொம்ப நார்மலாக கேஷுவலாக ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றத நம்ம ஜிமினா பார்த்துட்டே இருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஜிமினாவோட நெக்கில் சுகாவோட செயின் இருக்கிறத அந்த கேர்ள் நோட் பண்ணிவிட்டு, ஹே இந்த செயின் எப்படி உனக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட நெக்கில் இருக்க அந்த செயினை பிடிக்க போகிறான், அதை கட் பண்ண போகிறான். அந்த மாதிரி கட் பண்ண போனான். ஜிமினா அப்படியே கிரிப்பாக அந்த செயினை பிடிச்சிட்டு, ஹே தேவையில்லாத ஒர்க் பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளாக புஷ் பண்ணி கீழே தள்ளி விட்டுட்டு ஜிமினா கோவமாக இருந்து போயிடுவார். இந்த மாதிரி பண்ணான். அந்த கேர்ள் அப்படி எழுந்து நின்று சுகா கிட்ட கேட்குறா, எப்படி உன்னோட செயின் அவனோட நெக்குக்கு போச்சுங்கிற மாதிரி சுகா கிட்ட ஃபைட் பண்ணா. சுகா வந்து அந்த கேர்ள் பேசுகிறத காற்றுல கூட கேட்கல. அவர் பாட்டுக்கு ஃபுட்டை சாப்பிட்டாரு, அப்படியே எழுந்து கிளாஸ்ன்னு போயிருப்பாரு. இப்படியே 1 வீக் போனால் அந்த கேர்ள் வந்து அங்கே இருக்கிற கிளாஸில் இருப்பாங்களா கிளாஸ்மேட், அந்த கேர்ள்ஸ் கிட்டலாம் ஜிமினா யார், அவனோட நெக்கில் எப்படி சுகாவோட செயின் இருந்துச்சுங்கிற மாதிரி கேட்கவும், கிட்டத்தட்ட 6 மந்தாக சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். காலேஜ் ஃபஸ்ட்டு டைம் எப்போ ஜாயின் பண்ணணும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். சுகா அக்செப்ட் பண்ணிக்காமலே இருக்கான்னா ஒரு வேளை அவன் ஹார்ட்டில் நான் இருந்தாலும் இருப்பேன். கண்டிப்பாக அந்த ஜிமினாவுக்கு சுகாவை கிடைக்க விடவே மாட்டேன். சுகா மாதிரி ஒரு கோல்டான பர்சன்ட், ரொம்ப லவ் காட்டுற பர்சன்ட் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஜிமினா இப்போ ப்ளே கிரவுண்டில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜிமினாவுக்கு ரொம்பவே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. சுகா இது வரைக்குமே லவ்வை நம்மக்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. நம்ம லவ் தான் பண்ணுறோங்கிறது சுகாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருவேளை சுகாவுக்கு மறுபடியும் அந்த ஃபாஸ்ட் லவ் தான் அவருக்கு ஹார்ட்டில் இருக்குமோ, நம்ம இருக்க மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி முழுக்க திங்க் பண்ணிவிட்டு சேடாகவே அங்கே இந்த காலேஜ் முழுக்க நடக்கிறாரு. இதை நம்ம டேயாலேயே பார்க்க முடியல. டேயால் மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்ம ஜிமினா கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்காலையுமே இந்த மூமெண்ட்டை பார்க்க முடியல. சுகா கிட்டையும் போய் சொல்ல முடியாது, ஜிமினாவுக்கும் கம்ஃபர்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நம்ம டேக்குக்கு 2 பேருமே இந்த மூமெண்ட்ஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம டேக்குக்கு 2 பேருமே இன்றைக்கி காலேஜுக்கு வரலாம். இப்போது இந்த டைட்டில் நம்ம ஜிமினா மட்டும்தான் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காரு. கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்க சொல்ல அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்
ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அவளோட ஃப்ரெண்டை நோட் பண்ணிவிட்டு அந்த கேலோட நேமை சொல்லி சுகா கிட்ட ஏதோ பேசி ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கா பொழுக்கு. நீ வந்து பாரு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃபைட்டு பிரேக் ஆகி 2 பேருமே திரும்பவும் கப்பல் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி கத்தி சவுண்டாக பேசிட்டு நேராக ப்ளே கிரவுண்டை பார்த்து ரன் பண்ணபடி போனோம். இதை ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருந்து ஜிமினா கேட்டுட்டு, என்ன ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்களா, ஒரு வேளை சுகா அக்செப்ட் பண்ணிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுமே கரெக்டாக அந்த ப்ளே கிரவுண்டுக்கு வராரு. ஆனால் நம்ம சுகாவை பார்க்காத மாதிரி ஒரு ஓரமாக மறைஞ்சு நின்று அந்த கேலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கேலுக்கு பேக் சைடில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா அந்த கேர்ள் அதே மாதிரி சுகா கிட்ட வந்து என்னெல்லாமோ பேசுகிறான். சுகாவுமே ஸ்மைல் பண்ணபடியே அந்த கேர்ள் கிட்ட பேசிட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக்கை பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினாவுக்கு ரொம்பவே ஹார்ட் பெயின் ஆயிடுச்சு. பெயின்லேயே நம்ம சுகாவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டீரிலாம் வருது. டீர் ஐஸ்லேயே அந்த பிளேஸ்லேருந்து நேராக கிளாஸ் ரூம்க்கு வராரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூம்க்கு வந்தேன். இப்போ அப்படியே ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணேன். இப்போ நம்ம சுகா ஃபுட் ஷாப்பில் ஃபுட் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிளேஸை விட்டு வெளியே வந்தால் அந்த பிளேஸில் இன்னும் 2-3 மெம்பர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வேணும், எல்லா பிளேஸுமே க்ளோஸ் ஆயிடுச்சு, ப்ளீஸ் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா கிட்ட ஃபுட்டு கேட்டிருப்பாங்க. இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகாவும் சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 3 மெம்பர்ஸ்க்குமே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண போவார். எல்லாத்தையுமே அவர் தான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பார். இப்போ திரும்பவும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண போக சொல்ல ரொம்ப ஒரு டயர்டாக இருக்குது. சரி ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிற மாதிரி அப்படியே வெஜிடபிள்ஸை கட் பண்ணேன். சுகாவோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை அப்படியே நம்ம ஜிமினா வாங்கி நான் கட் பண்ணுறேன் சுகா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறாரு. ஹே, இங்கே என்னடா பண்ணுற நீ பேபி, நீ ஹவுஸுக்கு சீக்கிரம் போவேன்னு நினச்சேன், என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த ஜங்குக்கு எங்கே, அன்னைக்கு அவன்கிட்ட சொன்னவனை சிங்கிளாக விட்டுட்டு போகக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாமலுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே நம்ம ஜிமினா வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறதும் சுகா கிட்ட சேர்ந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜிமினா நம்ம சுகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபுட் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து 3 மெம்பருக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஃபுட்டு நல்லாவே இருக்குங்கிற மாதிரி நம்ம சுகாவை பார்த்து பேசிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அமௌண்ட்லாம் கட்டிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து போனால் இப்போ அப்படியே அந்த பிளேஸில் திரும்பவும் மழை பெய்யுது. இந்த மாதிரி மழை பெஞ்சால் ஜிமினா ஃபுல்லாக நனைஞ்சிருவார். இந்த மாதிரி நனைஞ்ச குளத்துலேயும் திரும்பவும் அந்த ஷாப்புக்குள்ளே என்ட்ரானா ஷாப்பை க்ளோஸ் பண்ண வர சுகா ஜிமினா வேகமாக ரன் பண்ணபடி உள்ளே என்ட்ராகிறத நோட் பண்ணாமல் ஜிமினா இடிக்கிற வேகத்துக்கு சுகாவும் ஜிமினாவும் அப்படியே ஃப்ளோரில் விழுந்துருவாங்க. இந்த மாதிரி விழுந்தால் நம்ம சுகாவுக்கு மேலே தான் நம்ம ஜிமினா ஹோவராக இருப்பார். இந்த மாதிரி ஹோவராக இருக்கிற ஜிமினாவை நம்ம சுகா நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜிமினாவோட பாடி முழுக்க ஃபுல்லாக மழை பெஞ்ச அந்த வாட்டர்ஸ் இருக்கிறது, ட்ரெஸ்ஸு மொத்தமாக அப்படியே பாடியில் அட்டாச் ஆகுது. அந்த மாதிரி அட்டாச் ஆகி ஃபுல்லாக சொட்டிங்லேயே இருக்க மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவோட ஃபேஸையும் நோட் பண்ணேன். ஜிமினாவுமே நம்ம சுகாவோட ஃபேஸையும் நோட் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு அந்த பிளேஸில் இடி இடிக்குது. இந்த மாதிரி இடி இடித்த சவுண்டை கேட்டோம். யூமின் 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்தால் ஜிமினா இந்த மாதிரி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு உள்ளே கொண்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஜிமினாட்ட ஒரு டவலை கொடுத்துட்டு சுகா வேர் பண்ணதுக்கு ஒரு நார்மல் ஷர்ட் வச்சுருந்துருப்பாரு, அதையும் கொண்டு வந்து இதை நீ சேஞ்ச் பண்ணிக்கோங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்ட கொடுத்துருப்பாரு. சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா என்ன செய்வாருன்னா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே அந்த பிளேஸில் போய் அப்படியே அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போனால் அந்த பிளேஸில் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி அந்த பிளேஸில் ஏதோ ஒரு பூச்சி பார்த்துட்டு திடீர்னு நம்ம ஜிமினா கத்தவும் இந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கத்துற சவுண்டை கேட்டு நார்மலாக சேரில் உட்காந்துருந்த சுகா வேகமாக ரன் பண்ணபடி என்னாச்சு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள நின்றானம். இந்த மாதிரி நம்ம ஜிமினா வெறும் என்ன வருஷோடு நிற்கிற இந்த மூமெண்ட்டை பார்த்து சுகாவுக்கு ஒரு மாதிரியான ஜிமினா வேகமாக வந்து நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சுகா கீழே பாரு அந்த பூச்சி என்ன பயன்படுத்துது, அது ஏதாவது பண்ணி கீழ் பண்ணுறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவை டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜிமினா கதறிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணோம். சுகாவுக்கு
தான் ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. ஏன்னா வெறும் என்ன ஹவர்ஸோட நம்ம ஜிமினா வந்து அவ்வளோ டைட்டாக நம்ம சுகாவை ஹக் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு சுகா அப்படியே நம்ம ஜிமினாவோட ஹிப்பை சாஃப்டாக ரப் பண்ணப்படி ஜிமினாவோட பாடியை ரப் பண்ணுவார். இந்த மாதிரி ரப் பண்ணோம் பூச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருந்த நம்ம ஜிமினாவுமே சுகா ரப் பண்ணுற ஃபீலை நோட் பண்ணப்படி சுகாவோட ஃபேஸை நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். சுகா என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோங்கிறது கூட தெரியாமல் ஜிமினாவோட பாடியை சாஃப்டாக ரப் பண்ணபடியே ஜிமினாவோட லிப்பில் அப்படி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுவார். இந்த மாதிரி லிப் லாக் பண்ணி அந்த கிஸ் அப்படியே பிரேக் ஆகிருக்கும். இந்த மாதிரி பிரேக் ஆன அடுத்த செகண்டு நம்ம சுகா ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு டேய் சாரிடா சாரி ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நான் அந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டேன் தெரியாமல் என்ன அறியாமல் கிஸ் பண்ணிட்டேன்டா ஜிமினா சாரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஜிமினாவோட ஆன்சரை கொடுத்துட்டு நேராக அந்த பிளேஸ்லேருந்தே நம்ம சுகா வெளியே வந்திருப்பாரு. ஆனால் நம்ம ஜிமினாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. சுகாவே வந்து கிஸ் பண்ண ஹாப்பியில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஜிமினா திங்க் பண்ணிவிட்டு அப்போ ஏதோ ஒரு ஃபீலிங்ஸில் அப்படி பாடி டச்சான ஃபீலில் தான் என்ன கிஸ் பண்ணாரா, லவ்வாலலாம் பண்ணலையா, நான் என்னை கேஸ் பண்ண மூமெண்ட்டில் என்னை லவ் தான் பண்ணுறாரோன்னு நினச்சேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி வர நம்ம ஜிமினா அழுதுட்டு அப்படியே நேராக ஹவுஸ்க்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் 2 days நம்ம ஜிமினா காலேஜுக்கு வந்திருக்க மாட்டார். நம்ம சுகா வந்து நம்ம ஜங்குக்கிட்ட கேட்காரு எதுக்குடா ஜிமினா காலேஜுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கும் டேக்கும் ஆல்ரெடி தெரியும் ஜிமினா ஏன் காலேஜுக்கு வரலங்கிறது. அதனால எனக்கு தெரிலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிடுவார். 2 days கழிச்சு ஜிமினா கொஞ்சம் அவரோட பெயினெல்லாம் கண்ட்ரோல் பண்ணபடி கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகா கரெக்டாக ஜிமினா கிட்ட வந்துட்டு என்னடா 2 days எங்கேயோ போயிட்டேன் சரி சாக்லேட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட சாக்லேட் கேட்கவும் சாக்லேட் கொண்டு வரல ஏன்னா இன்றைக்கி யாருக்குமே பேட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நேராக போயிட்டே பக்கத்தில் உட்காருது. இந்த மாதிரி உட்காந்தேன் ஜிமினாவோட இந்த சேஞ்சிங் சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா நம்ம ஜிமினாவே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி இப்போ கேன்டீனில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம வீமின் 2 பேருமே வேறு ஒரு டெஸ்கில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை நம்ம சுகா நோட் பண்ணால் ஜங்குக்கு அதை பெருசாக எடுத்துக்காமலே ஃபுட்டை சாப்பிட்றாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்குமே அந்த மூமெண்ட்டை கேட்டு கோவமாக இருந்திருப்பார். அதனால அதை பெருசாக கண்டுக்காமல் இப்படி ஃபுட்டை சாப்பிட்டான். எல்லாருமே இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம சுகா நல்லாவே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ 4th ரூமில் தான் 4th ரூமில் நம்ம வீமின் 2 பேருமே ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். அதே பிளேஸில் நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாருமே நம்ம வீமினை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு பையன் நம்ம ஜிமினாவே பார்த்துட்ருக்கத நம்ம சுகா நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த பையனையே பார்த்து முறைச்சிட்டு இருந்தோம். ஜிமினா ஸ்விம் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து திரும்பவும் ஜம்ப் பண்ணலாம் வாட்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம் ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட ஹிப்பை அந்த பர்சன் கிரிப்பை பிடிக்கான் சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி பிடிச்சான். இதை பார்த்து நம்ம சுகா பாசஸில் பொங்குறாரு. கோவத்திலேயே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். அங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 4th ரூமை விட்டு அப்படியே வெளியே போனோம். லாஸ்ட்டில் வீமின் 2 பேர் தான் வராங்க. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸை நம்ம சுகா கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா சுகா அப்படியே நம்ம ஜிமினாவை பார்க்குறாரு. என்னங்கிற மாதிரி கேட்கவும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குங்க நில் அப்படிங்கிற மாதிரியும் ஜிமினாவை புஷ் பண்ணி பக்கத்தில் நிற்க வச்சுட்டு டேய் அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்கு வந்தேன் ஜிமினா அப்படியே சுகாவோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். என்னடா பண்ணிகிட்ருக்குங்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜிமினா கோமாக்கி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது இதுக்கு நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு கேட்க என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுனோம். எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குடா என்ன பண்ணிகிட்ருக்க என்ன பண்ணிகிட்ருக்கங்க நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசசிவில் நம்ம சுகா திட்டுனோம்.
நீங்கள் பண்ணுறது மட்டும் கரெக்டா? நான் பண்ணுறது எதுக்கு பார்த்து இப்படி ஃபைட்டுக்கு வரீங்க? அவங்க பிளேஸில் அவங்கவுங்க ஒர்க் பண்ணால் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போனேன். இந்த மாதிரி பேசிட்டு போகிற ஜிமினாவோட ஹெட்டை க்ரிப்பாக பிடிச்சி நம்ம சுகா பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ண பொசிஷனில் ஜிமினாவோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஜலஸில் கிஸ் பண்ணால் ஜிமினா காண்டாக்கி சுகாவை ஸ்லாப் பண்ணிவிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னென்னா அந்த கேர்ள் உங்ககிட்ட வந்து பேசுனதுக்கு அவளோட ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி என்னை சீட் பண்ணுறீங்களா? என்னை ஏமாத்துறீங்களா? எவ்வளோ டைஸ் நான் உங்ககிட்ட லவ்வை சொல்லிவிட்டு லவ் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் இப்போ எதுக்கு கிஸ் பண்ணுறீங்க? அன்னைக்கு அந்த மாதிரி பாடி டச்சான ஃபீலுக்கு கிஸ் பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன், ஆக்சிடெண்ட் கிஸ்ஸுங்கிற மாதிரி. இன்றைக்கும் இந்த மாதிரி நான் உன்னை பார்த்தேன், ஃபீல் ஆயிடுச்சு, கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சிடெண்ட் கிஸ்ஸுன்னு சொல்லுவீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்ம ஜிமினா பேசினா நம்ம சுகர் காண்டாக்கி ஜிமினாவை திரும்பவும் ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்ச ஜிமினா ஷாக்கிங்லேயும் எதுக்காக என்ன ஸ்லாப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ இந்த அளவுக்கு இருப்ப நினச்சி கூட பார்க்கலடா. என்னடா நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? நானா உன்னை லவ் பண்ணணும்னு சொன்னேன்? நானா என் பின்னாடி சுற்றி வான்னு சொன்னேன்? நீ தானடா வந்த? நீ தானே லவ் ப்ரப்போஸ் பண்ண? ஆமாம், என்ன சொன்ன? அந்த பிளேஸில் அந்த கேர்ள் என்னை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணா, அதனால அவள் லவ்வுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேனா? அது நீ எப்படி பார்த்த? நான் அக்செப்ட் பண்ணது நீ பார்த்தியா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி சுகா கோவமாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இப்போ அந்த பிளேஸில் என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி காட்டுனா அந்த கேர்ள் சொன்ன மாதிரியே நம்ம சுகா கிட்ட, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஏதோ ஒரு கோவத்தில் என்ன அறியாமல் தெரியாமல் நான் அந்த மாதிரி உன்னை திட்டி பிரேக்கப் பண்ணிட்டேன் சுகா, ஐம் ரியலி சாரி. இப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நீ எவ்வளோக்குள்ளே எல்லாருமேலே லவ் காட்டுவேனுங்கிறதே எனக்கு புரியுது. ப்ளீஸ் சுகா என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சி கதிரையெல்லாம் அழுதுருப்பான். நம்ம சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணப்படியே அந்த கேர்ள் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, எங்க பாருடி, நீ பண்ணது தப்பாகவே இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லியிருப்பாரு. அந்த கேர்ள் ஷாக்காகி என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணேன். ஏன்னா நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தானே என்னையே உலகமாக நினைக்கிற ஒரு பர்சன்ட் எனக்கு கிடைச்சாங்க. நீ மட்டும் என் கூட இருந்தால் எனக்கு அந்த பர்சன்ட் கிடைச்சிருக்க சான்ஸே இல்லை. நீ என்னோட பொசிஷனை பார்த்து என்னை தூக்கி போட்டுட்டு போனேன். ஆனால் அவன் இந்த கண்ட்ரிலே நம்பர் டாப் பொசிஷனில் உள்ள பிஸ்னஸ் மேனோட ஒரே சன், அவ்வளோ ரிச் பர்சன்ட். நான் ஒன்றும் அவன் அளவுக்கு ரிச்லாம் கிடையாது, என்கிட்ட மணியே கிடையாது. ஆனால் என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான். எனக்கு சின்னதாக ஒரு அடிப்பட்டாலோ, சின்னதாக எனக்கு ஏதாவது ஒன்றாலும் துடிச்சிருவான்டி, அப்படி துடிச்சிருவான். அவனே அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி துடிச்சு போவான். அந்த என் 2 கண்ணாலே பார்த்தேன். நீ என்னடி ட்ராமா பண்ணிகிட்ருக்குது? அவனோட ஹோல் லவ்வையும் அவனோட லவ்வாலேயே என்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டான். அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்னு தான் இன்றைக்கி காலேஜுக்கு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்து தொலைச்சிட்டேனே, அதான் எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ப்ரப்போஸ் கூட பண்ணாமல் அப்படியே பிரேக் பண்ணிட்டேன். அப்புறம் தேங்க்யூ ஸோ மச், வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உன்னால தான் எனக்கு எல்லாமே நீ தான், எனக்கு உலகமே நீ தான்னு சொல்கிற மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாரு நம்ம சுகா. இந்த மூமெண்ட் அப்படியே நம்ம ஜிமினாட்ட சொல்லிவிட்டு, நான் உன்னை வச்சு அன்றைக்கி அந்தளவுக்கு பேசி உன்னை திங்க் பண்ணி பேசினேன். நீ என் கேரக்டரை தப்பாக புரிஞ்சுட்டு இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கல, ஃபீல் பண்ணி நான் உன்னை கிஸ் பண்ணால் இப்படியா சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோவத்தில் நம்ம ஜிமினா வந்து ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு சுகா அப்படியே வேகமாக வெளியே வந்தா. சுகா தெரியாமல் சொல்லிட்டேன் சுகா, ப்ளீஸ் சுகா நில்லு சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை ஃபாலோ பண்ணப்படி வந்து சுகா கிளாஸ் ரூம் போகாமல் நேராக பைக் எடுத்துகிட்டு பார்க்குக்கு கிளம்பிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜிமினா என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் டேக்கிட்டையும் ஜொங்குக்கிட்டையும் வந்து நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜொங்குக் சுகாவுக்கு கால் மேலே கால் பண்ணுறாரு. நீ எங்கடா இருக்கானுங்கிற மாதிரி கேட்குறதுக்கு கால் மேலே கால் பண்ணால் சுகா அட்டனே பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா நம்ம ஜொங்குக்கும் சேர்ந்து இக்னோர் பண்ணியிருப்பார்ல, அதனால அட்டன் பண்ணாமல் இருக்க மூமெண்ட்டை பார்த்து ஜொங்குக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பயமாகி சுகா எதுவும் கோவத்தில் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சுகாவை தேடி நம்ம ஜொங்கு காலேஜை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி வெளியே போனால் நம்ம ஜிமினா வாக் பண்ண போய்ட்டு, சரிடா சரி, க்ரை பண்ணாத, இந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறாருல, ஜஸ்ட்டு கோவம் தான். லவ்வர்ஸ்குள்ளே நிறைய ஃபைட் வரும்,
பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன சாரியில் எல்லாம் சரியாகிரும். சுகா வந்ததோட நீ சாரி கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நம்மகிட்ட அவங்க கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்படியே ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. 2 டேஸ் கழிச்சு தான் நம்ம சுகா திரும்பவும் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நேராக சுகா கிட்ட வராரு. சுகா கரெக்டாக அவரோட டெஸ்கில் வந்து உட்காந்து காலேஜ் ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி புக்ஸ் எடுத்துக்கிட்டான். சுகா பக்கத்தில் அப்படியே ஜிமினா வந்து நின்றுட்டு சுகா சுகா ஐம் சாரி சுகா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசினான். சுகா எதையுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே நோட்ஸ் எழுத ஆரம்பிப்பார். இந்த மாதிரி நோட்ஸ் எழுத ஆரம்பித்தான். ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி ஆகி சுகாவோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சான். நம்ம சுகா நம்ம ஜிமினா ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி விட்டாட்டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் பேசுவோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை கரெக்டாக டெஸ்ட்டில் வந்து குறைச்சா அன்றைக்கி டே அப்படியே ஸ்கிப் ஆகி காலேஜ் எண்டாக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக ஹவுஸ்க்கு போகிறாங்க. இந்த மாதிரி போனால் நம்ம சுகாவோட பைக் பக்கத்துலேயே தான் நம்ம ஜிமினா நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். 2 பேருமே ஒரு பிளேஸில் மறைஞ்சபடியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். நம்ம ஜிமினா மட்டும் பைக்குக்கிட்ட வந்து நிற்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவை லைட்டாக புஷ் பண்ணி தள்ளிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி போனால் பைக் முன்னாடி கரெக்டாக பைக்கை மறைச்சபடி நம்ம ஜிமினா வைக்கிறாரு. இந்த மாதிரி பைக்கை மறைச்சிட்டு நிற்கிற மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம சுகா திட்டுனோம். ப்ளீஸ் சுகா ப்ளீஸ், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சுகா. ப்ளீஸ் சுகா, தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ என்ன மறந்துடுவியோ, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா க்ரை பண்ணோம். முதல்ல பைக்கை விட்டு மூவ் ஆன் ஆகுறியா? ஜிமினா தள்ளிப்போ, எனக்கு டைம் ஆச்சு, நான் ஒர்க்குக்கு போகணும், பைக்கை விட்டு மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கோமத்துட்டுனா நம்ம ஜிமினா அங்கேருந்து போக மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி போகாத மூமெண்ட்டை பார்த்துட்டு பைக்கை விட்டு இறங்கி பைக்கை கிக் பண்ணி தள்ளிட்டு நம்ம சுகா அங்கேருந்து நடந்து போனேன். சுகாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு சரி நான் பிரேக் பண்ணலை, நீ பைக்லேயே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பைக்குக்கிட்ட கொண்டு வந்து சுகா விட்டுட்டு அப்படியே நம்ம ஜிமினா மூவ் ஆனோம். சுகா அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் அந்த கேர்ள் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பா டே ஜிமினா, நீயாடா இந்த வேலையை பார்த்தது? என்னம்மா பேசுனான் தெரியுமா அன்னைக்கு என்ன? என் ஃபேஸில் அப்படியே எக்கச்சக்க டைம் ஸ்லாப் பண்ண மாதிரியே பேசினான். ஒன்றா வச்சு தான் ஜிமினா என்னை இந்த மாதிரி லவ் பண்ணுறான், அப்படியே லவ் பண்ணான், அப்படியே லவ் பண்ணான், உலகத்துலேயே எனக்கு அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு எக்கச்சக்கமாக பேசி என்னை ரிஜெக்ட் பண்ணான் தெரியுமா? ஆனால் நீ என்னன்னா அவனையே ரிஜெக்ட் பண்ணியிருக்க. வாவ், நீ நான் பண்ண தப்பை தான் நீயே இப்போ பண்ணியிருக்க. கண்டிப்பாக உன்னை சுகா அக்செப்டே பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே நம்ம ஜிமினாவை ஹேட் ஆக்குற மாதிரி பேசிட்டு அந்த கேர்ள் அங்கேருந்து போனோம். ஜிமினா அப்படியே அந்த பிளேஸில் உட்காந்துருந்து பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. சுகா அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் தான் புரியாமல் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தான். இப்போ அப்படியே அவர் ஒர்க் பண்ணுற ஃபுட் ஷாப்பில் தான் நம்ம சுகா கிட்ட ஃபர்கிவ் கேட்கணுங்கிறதுக்காக ஃபுட் ஷாப்புக்கே வந்திருப்பார். ஃபுட் ஷாப்புக்கு வெளியே இருந்தேன் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம சுகா வெளியே வந்தேன். சுகா முன்னாடி அப்படியே நம்ம ஜிமினா நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜிமினா பார்த்து இன்னும் காண்டாகி அந்த பிளேஸ்லேருந்து பைக் எடுத்துகிட்டு போகலான்ங்கிற மாதிரி பைக் எடுக்க போனேன். சுகா ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் சுகா ப்ளீஸ், தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சுகா, நீ என்னை வேண்டான்ட்டு போயிட்டேன்னு நினச்சி திங்க் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் சுகா, ப்ளீஸ் சுகா ஃபர்கிவ் பண்ணிடுறேன் சுகா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினா நம்ம சுகா வந்து எப்போதுமே உன்னை ஃபர்கிவ் பண்ண மாட்டேன், என்னை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி அந்த மாதிரி வர நீ திங்க் பண்ணுறியா? நீ என் மேலே காட்டின லவ்வெல்லாம் வச்சுட்டு நீ என்னை ட்ரூவாக நம்புவேன்னு நினச்சேன், இதான் உன்னோட ட்ரூ லவ்வா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜிமினா லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி போனோம். அதே மாதிரி மழை பெய்யுது. மழையில் நம்ம ஜிமினா அதே பிளேஸில் நின்று பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டுருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரை பண்ணி அழுதுட்டு சுகா ஏன் நம்பவே மாட்டேங்கிறான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. சுகா இந்த அளவுக்கு கோவப்படுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டேனே. சுகாவை நான் தான் ரொம்ப கோவப்படுத்திட்டேன். அவன் என் மேலே எவ்வளோ லவ் விட்டுன்னு இருக்கான், எவ்வளோ கேர் காட்டின்னு இருக்கான். நான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை தூரத்துலேருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நான் சுகாவை இந்த மாதிரி ஹேட்டான வேர்டில் பேசியிருந்துருக்கவே கூடாது. அதான் அவனுக்கு இவ்வளோ பெயினாக இருக்குது பிள்ளைக்குங்கிற மாதிரி ட்ரை பண்ணப்படியே கரெக்டாக இப்படி அழுதுகிட்டே வந்து நம்ம ஜிமினா ரோட்டை கிராஸ் பண்ணுறாரு. சுகா வந்து கோவப்படுறாரு, திட்டுறாரு, ரிஜெக்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி அப்படியே திங்க் பண்ணப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணோம். ஆப்போசிட்டில் ஒரு கார் நம்ம ஜிமினாவை இடிக்கிற மாதிரி வருது. இந்த மாதிரி இடிக்கிற மாதிரி வந்தாலுமே
அப்போ கூட ரியாலிட்டியில் இல்லாமல் காரை பார்த்தபடியே சும்மா நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் கார் கரெக்டாக ஜிமினாவை இடிக்க வர அந்த செகண்டில் ஜிமினாவோட ஹிப்பை பிடிச்சி புஷ் பண்ணபடி நம்ம சுகர் தூக்கிடுவார். தூக்கின வேகத்துக்கும் புஷ் பண்ணி இழுத்த வேகத்துக்கும் நம்ம சுகர் அப்படியே அந்த ரோட்டில் கீழே விழுந்தேன். ஜிமினா சுகாவுக்கு மேலே ஓவரானபடி விழுவார். இந்த மாதிரி விழுந்தேன். சுகா இந்த மாதிரி பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணிவிட்டு சுகா சுகா சாரி சுகா அப்படிங்கிற மாரி மறுபடியும் அதே டாப்பிக்கை பேச ஆரம்பித்தோம். ஜிமினாவை புஷ் பண்ணி அந்த பிளேஸில் உட்கார வச்சுட்டு நம்ம சுகா அப்படியே எழுந்து நின்று திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு அறிவே கிடையாதுடா, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் எப்போ பார்த்தாலும் செய்வியா, உன்னோட மைண்டில் என்னெல்லாம் தோணுதோ அதை மட்டும் தான் செய்வியா, ரோட்டில் கார் ஒன்று இடிக்கிற மாதிரி வருது அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நம்ம சுகர் நம்ம ஜிமினாவை பிடிச்சி தீட்டிட்டு இருந்தோம். நம்ம ஜிமினா அப்படி உட்காந்து இந்த பொசிஷன்லேயும் சுகாவோட லெக்கை க்ரிப்பாக பிடிச்சிட்டு சுகா சாரி சுகா, நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உன்னை அப்படி திட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சுகாவுக்கு கோபமும் வருது. ஜிமினா பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல சிரிப்புமே வருது. இருந்தாலுமே நீ பண்ணது தப்பு, நான் உன்னையே திங்க் பண்ணிட்டு இருந்தா நீ தப்பாக பேசுகிறேங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் இப்போ காலேஜில் தான் நம்ம டே தான் நம்ம ஜிமினா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. டே ஜங்குக் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற ஜங்குக், ஏன்டா என்ன பழி வாங்கலாம்னு நினைக்கிறியாடா, நான் ஜுவா கூட க்ளோஸ் ஆகணும்னு ஒரு ஐடியா கேட்டேன், எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேங்கிறதுக்காக என்னை சுகா கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறிய நீ, இந்த பிளானை பார்க்க சொல்ல அப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால் உனக்கு போய் ஐடியா போட்டு கொடுத்தோம்லடா என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை பார்த்து நம்ம ஜங்குக் ஃபைட் பண்ணுறது. இந்த மாதிரி 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். டேய் வாயை முடுங்கடா 2 பேரும், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, டேய் ஜிமினா நான் சொல்கிறேன்லடா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்டா, எப்போ பார்த்தாலும் சுகா பின்னாடியே போகிறத நிப்பாட்றா, டேய் டேய் அப்படி சொல்லடா, நீ கொஞ்சம் டேஸ் அவரை கொஞ்சம் இக்னோர் பண்ணு, என்ன நம்ம பேபி நம்மளை விட்டு போயிடுச்சு போலிக்கே, கோவமாயிட்டானோங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேச வருவார். நிஜமாலுமே தான் ஜங்குக்கே என்கிட்ட ஃபைட் பண்ணட்டுமே, அவனே இக்னோர் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பேபி நான் ஃபைட்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இவனுக்கு வேறு வேலையில் டே ஐடியா எனக்கு கொடுக்க வந்திருக்க, ஐடியா தான் கொடுத்தாச்சுலடா அதை சக்ஸஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட என்னெல்லாமோ நம்ம ஜங்குக்கு பேசிகிட்டு இருந்தோம். சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம சுகா வராரு. இப்படி உள்ளே என்ட்ராக சொல்ல சுகாவோட ஐஸ் மொத்தமும் ஜிமினா மேலே தான் இருக்குது. ஜிமினாவை பார்த்தபடியே கரெக்டாக அவரோட டெஸ்கில் போய் உட்காருவோம். நம்ம ஜிமினா அப்படியே திரும்பி ஸ்மைல் பண்ணபடி நம்ம சுகாவை பார்க்கறதுக்கு திரும்ப வர்றா. அப்படியே நம்ம டேயும் ஜங்குக்கும் ஜிமினாவோட பேச கிரிப்பாக பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், டேய் சுகா வந்துட்டான்டா, முதல்ல அந்த ஸ்மைலை பிரேக் பண்ணுறியா, அப்படி ஈன்ட்டு பல்ல மொத்தத்தையும் காட்டாதடா, ஸ்மைலை பிரேக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா திட்டுற, இப்போ என்ன சொன்னேன், இக்னோர் பண்ண சொன்னேன், என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணணும், டே தள்ளி போயிட்டு சொல்கிறா, பயமுறுத்தாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி இக்னோர் பண்ணணும், அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும், சுகாவை நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அவன் ஒழுங்காக பண்ண மாட்டான், நீ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்கிற மாதிரி டேட்டை நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு கரெக்டாக சுகா பக்கத்தில் இருந்து உட்காரவும், சுகா நம்ம ஜிமினாவே தான் பார்க்குறாரு, தன்னை எப்போதுமே திரும்பி திரும்பி பார்ப்பானே, என்னைக்கு என்ன பார்க்கவே இல்லையேங்கிற மாரி ஒரு ஏக்கத்திலேயே நம்ம சுகா நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். நம்ம டே ஜிமினாவோட ஹென்ஸை கிரிப்பாக பிடிச்சிருக்காரு, திரும்பி பார்த்தா உனக்கு அடிடானுங்கிற மாதிரி நம்ம ஒரு ஹேண்ட்ஸை நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸோட ஹோல்ட் பண்ணப்படியும் இன்னொரு ஹேண்ட்ஸில் ஒரு ஸ்கேல், அவனுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கேல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த ஸ்கேலை வர வச்சு பயமுறுத்துறாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா உனக்கு அடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிமினா கிட்ட நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தான். பார்க்க மாட்டேன் அதை வச்சு அடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ கிளாஸஸ் அப்படியே நடந்து லஞ்சு பிரேக் ஆகிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டா எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சான். ஜங்கு கரெக்டாக நம்ம ஜிமினாட்ட வந்துட்டு இங்கேயே இருந்து 2 பேருமே ஃபுட்டாக சாப்பிட்ருங்க, அங்கே நீங்கள் வராதீங்க, அப்போ தான் சுகர் இன்னும் பெயின் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிமினாட்ட பேசுவான், டே மச்சான் நீ தான் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்லவும், எப்போ இருந்துட்டா நான் உனக்கு மச்சான் நானே, ஏன் பிரதரை தானடா மேரேஜ் பண்ணிக்க போகிறப்ப எனக்கு மச்சான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து வேகமாக போனான். ஏதோ ஃப்ரெண்டுன்னா இப்போ மச்சானுங்கிறான். டேயாங் ஜங்குக்கு என்னடா சொல்லிட்டு போகிறான், டேய் அவன் குழம்புறதோடு இல்லாமல் மற்றவங்களையும் சேர்த்து குழப்புவான்டா, நீ அதை டென்ஷன் ஆக்காத,
நம்ம 2 பேரும் இங்கேயே ஃபுட்டை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுகாவுமே கேன்டீனில் எல்லா பக்கமும் தேடுறாரு ஜிமினாவை. இந்த மாதிரி தேடுனா ஜிமினா தான் கிளாஸ் ரூமில் உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்றாரு. எதனால ஜிமினா கேன்டீனுக்கு வரல. இந்த மாதிரி ஜிமினா மார்னிங்லேருந்து இக்னோர் பண்ணுற அந்த மூமெண்ட் சுகாவுக்கு ஒரு மாதிரி பெயின் ஆகி சுகாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே டோட்டலி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது ஆப்போசிட்டில் ஃபுட்டை சாப்பிட்டபடியே நம்ம ஜங்குக் பார்ப்பாரு. பா ஃபேஸ் என்னம்மா போகுது. ஆ அப்போ ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்புறம் ஏன்டா அவன் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வர சொல்ல ரிஜெக்ட் பண்ண. இப்போ நீ போ அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவே பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஃபுட்டை சாப்பிட்டோம். இப்போ அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்தோம். நம்மகிட்ட கிளாஸ் ரூம்லேருந்து நேராக நம்ம ஜிம்னாவை ஃபோர்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் கிளாஸ் ரூமுக்குள்ளே வீமின் 2 பேருமே இல்லாததை பார்த்துட்டு இன்னுமே சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு? நேற்று ஒருவேளை நான் அந்த மாதிரி திட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்டில் விட்டுட்டு போயிட்டேன்னு கோவமாக இருக்கானோ? மார்னிங்லேருந்து என்னை பார்க்கவே வரல. அட்லீஸ்ட் நம்மளாவது பேசலான்னு பார்த்தாலும் எந்த பிளேஸ்லையுமே அவன் இல்லையேங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நம்ம சுகர் தேடி அலையிறாரு. ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் அப்படி தேடி அலைஞ்சான். இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேக்கி கால் பண்ணி சொல்கிறாரு. சுகா ஜிமினாவை தேடிட்டு இருக்கான். ஜிமினாவை சுகாவோட கண்ணிலேயே மாட்டன்றதை மறைச்சி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபோர்த் ரூமுக்குள்ளே ஒரு பிளேஸில் கொண்டு ஜிமினாவை மறைச்சி உட்கார வைக்கிறாரு. ஏன்டா என்ன கொண்டு இங்கே உட்கார வைக்கிற? வாயை மூடிட்டு அதிலே உட்கார்டாங்கிற மாதிரி 2 பேருமே உட்காந்து இருந்துட்டு அந்த பிளேஸில் ஃபோர்த் ரூமில் ப்ளே பண்ணி விளையாடுற திங்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அவங்க 2 பேருக்கு மேலே வச்சு கவர் பண்ணி மறைச்சிட்டு இருந்தான். அதே ஃபோர்த் ரூமுக்குள்ளே நம்ம சுகா என்ட்ராகி இங்கேயாவது ஜிமினா இருப்பானாங்கிற மாதிரி தேடுறாரு. இந்த மாதிரி தேடுனா சுகா உள்ளே வந்து தேடிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஹை சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படி எழுந்துக்கிட்டான். ஒழுங்க மரியாதையாக அமைதியாக உட்காருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெமினாவை கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். இப்போ அப்படியே நம்ம சுகா ஃபோர்த் ரூம்குள்ளேயும் விமின் இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவங்க தான் மறைஞ்சிருக்காங்களா அதனால விமின் இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்கேருந்து போனால் ஐயோ சுகா நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ எங்கடா போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்தால் வாயை மூடிட்டு உட்காருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை பிடிச்சி அப்படியே கீழே உட்கார வச்சா ஜிமினா இப்போ கத்தின சவுண்டு நம்ம சுகாவை கேட்டிருக்கும். திரும்பவும் அந்த ஃபோர்த் ரூமுக்குள்ளே வந்து எட்டி பார்க்குறாரு. இங்கே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு யாருமே இல்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கரெக்டாக நம்ம சுகா வந்து என்ன செய்வார்னா நேராக கிளாஸ் ரூம் போயிடுவார். இந்த மாதிரி போனால் அன்னைக்கு 1 டே முழுக்க ஜிமினா சுகா 2 பேருமே பக்கத்தில் பேச விடாத அளவுக்கு குக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணால் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு இப்போ கரெக்டாக நம்ம ஜிமினா தான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குடா. ஏன்டா சுகா கிட்ட பேசவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசிட்டு இருந்தேன். சரி டென்ஷன் ஆகாத. ஒரு 2 டேஸ் மட்டும் இக்னோர் பண்ணு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுகாவை வந்து ஐ எம் சாரி கேட்டுட்டு உன்னை ஹக் பண்ணிப்பாரு. நிஜமா ஹக் பண்ணியிருப்பாரா? டைட்டாக ஹக் பண்ணுவாரா? டைட்டாக ஹக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டே வந்தோம். ஜிமினாவோட கார் பக்கத்தில் தான் நம்ம சுகா நிற்கிறாரு. இந்த மாதிரி சுகா நிற்கிறத பார்த்துட்டு நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்மகிட்ட ஜிமினாவை விட்டுட்டு அப்படியே அந்த கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸை விட்டு வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி இக்னோர் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னதை கேட்டுட்டு இக்னோர் பண்ணணும். ஆமாம் இப்போ எதுக்கு என்ன இக்னோர் பண்ணணும்னு இக்னோர் பண்ணுற மாதிரி தான் சுகா இல்லையே அவன் தான் ஹவுஸுக்கு கிளம்பியிருப்பானே அப்படிங்கிற மாதிரி எதுக்குடா இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பினா பேக் சைடில் இல்லை. எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சைடாக திரும்பினோம். ஜிமினாவோட கார்கிட்ட சுகா நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதை தான் இக்னோர் பண்ணணும்னு சொன்னானா? இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அந்த வேடை சொல்லிக்கிட்டு கரெக்டாக நம்ம ஜிமினம் நேராக கார்கிட்டே வராரு. இக்னோர் பண்ணு ஜிமினா, இக்னோர் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கரெக்டாக நம்ம சுகா விட்டு கிராஸ் ஆனோம். சுகா அப்படியே நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சா என்னோடய ஹேண்ட்ஸை விடுங்க சுகா, எதுக்காக என்னோடய ஹேண்ட்ஸை பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி கொஞ்சம் கோவமாக ஃபேக்காக திட்டுற மாதிரி திட்டுனோம். ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து ஜிமினாவோட கார்லேயே நம்ம சுகா லாக் பண்ணப்படி ஜிமினாவோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு நான் நினச்ச மாதிரியே ஒர்க் ஆயிடுச்சுடா. இந்த நேரத்தில் இந்த ஜங்குக் எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். நம்ம சுகாவை தேடி ஜங்குக் கரெக்டாக அதே பிளேஸ்க்குள்ள ஜங்குக் அங்கே எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எங்கேருந்து கட்டினோம்.
"என்னா பேபி?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட நோட் பண்ணுறாரு. "இங்கே வாடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டா, "ஏன் சுகாவை காணல தேடி வந்து" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "டேய் அங்கே தாண்டா அவங்க 2 பேரும் இருக்காங்க, இங்கே வாடாங்கிற மாதிரி என்னெல்லாமோ சேகை காட்டி நம்ம ஜங்குக்கை வெளியே கூப்பிட்டாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா ஹியூமனை கிராஸ் பண்ணபடியே நம்ம ஜங்குக் அவங்க 2 பேரையுமே நோட் பண்ணாமல் கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு, "என்னாச்சு பேபி ஏன் கூப்பிட்டா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணபடி யோமின் கிஸ் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுறத பார்த்து ஐயோ! என்ன ஒரு சீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அத ரொம்ப ஆர்வமா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, அவங்கள கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்றியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜங்குக்கு அங்கேருந்து நம்மள்ட்ட இழுத்துட்டு போவாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனா, இப்போ நம்ம சுகாதாம் அந்த கிஸ்ஸை அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணி, ஃபீல் பண்ணி, லிப் லாக் பண்ண அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இன்னுமே நம்ம ஜிமினா விட்டு மூவ் ஆன் ஆகல. ஜிமினாவோட நோஸும், சுகாவோட நோஸும் அப்படியே உரசினபடியே தான் இருக்குது. அந்த பொசிஷன்லேயே, "இங்கே பாருடா, என்னை நீ நிறையவே அலைய விட்டுட்ட. என் பின்னாடியே சுற்றி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி இந்த ஹார்ட்குள்ளே இடத்த பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடலாம் நினச்சிட்ருக்கியா நீ? எங்கே போனாலும் சரி உன்னை போக விட மாட்டேன். ஏன்னா நீ இந்த சுகாவோட ஒய்ஃப். ஞாபகம் இருக்குல்ல? நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட். எப்போவும் எனக்கு மட்டும்தான் பாய் ஃப்ரெண்ட்." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட இந்த மாதிரி பேசினோம். சுகா இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதை கேட்டு ஜிமினாவே இப்போ அப்படியே நம்ம சுகாவோட லிப்பில் கிஸ் பண்ணோம். அந்த கிஸ் ரொம்ப லாங்காகவே போகுது. 2 பேருமே பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கிஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டை அந்த கேர்ள் நோட் பண்ணுறா. அதாவது ஹியூமனுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபைட்டே இல்லை, பிரேக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஜிமினாவோட கார்லையும் நேராக சுகா அவரோட ஹவுஸ் கூட்டு போகிறாரு. அவரோட ஹவுஸ் ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருந்தாலுமே ஜிமினா அப்படியே நேராக சுகாவோட மாமா நோட் பண்ணுறாங்க, ஹக் பண்ணுறாங்க. "நான் தான் சுகாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சுகாவை ஹக் பண்ணபடிலாம் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையான ஸ்மைல் வந்தோம். சுகாவோட மாமே சுகா வந்து இப்போ அந்த ஃபாஸ்ட்டில் உள்ள மூமெண்ட் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினா கூட க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்த்து ஹாப்பி ஆவாங்க. இந்த மாதிரி ஹாப்பியானா ஜிமினா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் சுகாவையும் சுகாவோட மாமியும் கரெக்டாக ஜிமினாவோட பேரண்ட்ஸ்கிட்டே கொண்டு விட்ருவாரு. "நானும் சுகாவும் லவ் பண்ணுறோம், நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவோட பேரண்ட்ஸ் வந்து பூர் பர்சன்ஸ் ரிச் பர்சன்ட்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஜிமினாவோட ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மேரேஜுக்கும் ஜிமினாவோட லவ்வுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு சுகாவுக்குன்னா அவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியில் இப்போ ஒரு பார்க்கில் தான் 2 பேருமே பார்க்கில் நைட்டு 8:00 தாண்டி அந்த பார்க்கில் அந்த புல் தரையில் படுத்துருக்காங்க. நம்ம சுகாவோட ஆப்ஸில் தான் நம்ம ஜிமினா ஹெட்டை வச்சபடி அப்படியே 3 பார்த்தபடியே படுத்துருக்காங்க 2 பேரும். இந்த மாதிரி படுத்துருந்தா நம்ம சுகா தான் ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, "நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. அதுவும் நம்ம லவ்வை உன்னோட பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல தெரியுமா ஜிமினா? என்ன சுகா இந்த மாதிரி பேசுகிற? என்னோட பேரண்ட்ஸும் என்ன மாதிரி தான். எனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே என்னோட பேரண்ட்ஸ் எனக்காக அப்படியே செய்வாங்க. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல உன்னை ரிஜெக்டாக பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ என்னை லவ் பண்ண மாட்டே, ரிஜெக்ட் பண்ணிடுவேங்கிற பயம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எப்போ நீ என்ன லவ் பண்ணுற, உன்னை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டியும் அதுக்கப்புறம் நான் இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி அப்படியே ஸ்லீப் பண்ண பொசிஷனில் படுத்தேன். இப்போ தான் நம்ம சுகாவுக்கு திங்க் ஆகுது, ஜிமினாவுக்காக ஆசையாக ஒரு செயின் வாங்கியிருப்பார்ல, அப்படியே நம்ம ஜிமினாவை எழுந்து உட்கார வச்சுட்டு அவரோட ஃபேன் பாக்கெட்லேருந்து அந்த செயின் எடுக்கிறாரு. "இது தான் அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு வந்தேன். அந்த டைம் தான் அவ்வளோக்குள்ள ப்ராப்ளம் ஆகி இந்த செயின் இப்போ வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அப்படியே நம்ம ஜிமினாவோட நெக்கில் அப்படியே அந்த செயினை வேர் பண்ண போயிடு கிஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்கவும் ஓகேங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஹெட்டை நாக் பண்ணோம். நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே கிஸ் பண்ணி அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டேஸஸ் அப்படியே போகுது. இந்த மாதிரி போனால் இப்போ காலேஜில் கிளாஸ் ரூம்குள்ள தான் நம்ம ஜங்குக்கோட சீட்டில் தான் இப்போ நம்ம ஜிமினா உட்காந்துருக்காரு. நம்ம ஜங்குக்கிட்டே பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி 2 பேருமே சீட்டையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணபடி கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அந்த கேர்ள் தான் ஜிமினாவோட ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போய் மேரேஜ் அளவுக்கு பேசி 2 ஃபேமிலியும் ஓகே பண்ணது எல்லாமே நம்ம ஜங்குக் அந்த கேர்ள்கிட்ட வந்து சும்மா கெத்தாக சொல்லியிருப்பாரு. "என் ஃப்ரெண்டை அடி ரிஜெக்ட் பண்ணனுங்கிற மாதிரி
கெத்தாக சொல்லிட்டு இந்த காலேஜ் ஸ்டடி எண்ட் ஆனதோட அவங்க 2 பேருக்கும் மேரேஜுங்கிற மாதிரி பேசிட்டு ரொம்ப கலாய்ச்சி தள்ளி விட்டுட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக் பண்ணிட்டு வந்த வேலையும் ஜிமினாவும் சுகாவும் ஒரே டெஸ்கில் அந்த அவங்களோட சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப காண்டாகி ஒரு ஜூஸ் கிளாஸில் ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருந்தவா அந்த ஜூஸ் அப்படியே வந்து சுகா மேலே ஊற்றவும் இதை பார்த்து நம்ம ஜிமினா காண்டாகி அந்த கேலோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருக்கி வளைச்சான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டானுங்கிற மாதிரி ஜிமினாவை அடிக்க போனால் சுகா ரொம்ப காண்டாகி அந்த கேலோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ணிட்டு, எங்கே பாரு, தேவையில்லாமல் அவன் மேலே கையை வச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது. டாட்டி பிடிச்ச டாக், உனக்கு என்னடி பிரச்சனை? தேவையில்லாமல் ஏன் லைஃப்ல ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன்? இதுக்கு மேலே ஏதாவது பண்ண அவ்வளவுதான். ஜிமினா பக்கம் நீ ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேலை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளணும். நம்ம ஜிமினா அப்படியே சுகா நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம், லூஸு பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு நேராக நம்ம சுகாவை ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய் ஃபேஸில் தானே ஜூஸை கொட்டியிருப்பா, அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சுகாவுக்கு வேறு ட்ரெஸ்ஸே நம்ம ஜிமினா வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வேர் பண்ண சொல்லிட்டு நேராக கிளாஸ் ரூம் போகிறாங்க. அந்த மாதிரி கிளாஸ் ரூம் வந்தால் சுகாவும் ஜெமினாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இந்த மூமெண்ட்டை அந்த கேர்ள் நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகா ஆர்டர் பண்ண ஒரு ஜூஸில் கேண்டீனில் தான் ஜூஸில் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அந்த ஜூஸை ஒரு பர்சன்ட் எடுத்து போனால் அந்த ஜூஸ் கிளாஸில் ஏதோ மெடிசன் மாதிரி கலந்து கரெக்டாக சுகாக்கிட்டே கொண்டு கொடுத்துருங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை கொடுக்கவும் அந்த பையன் நேராக கொண்டு வந்து சுகாவோட டேபிளில் வச்சுட்டு அங்கேருந்து போனோம். சுகாவுமே அந்த ஜூஸை ரொம்ப நார்மலாக எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டாரு. மெடிசன் கலந்து அந்த ஜூஸை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு நேராக ஃபோர்த்ஸ் ரூமுக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி நேராக ஃபோர்த்ஸ் ரூமுக்கு போனால் இப்போ நம்ம ஜிமினா தான் நம்ம சுகா வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவரோட புக்ஸையும் லேப்டாப்பையும் வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. அது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற திங்ஸு இது ரெண்டையுமே அதே பிளேஸில் வச்சுட்டு போனதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஆன்சர் எடுத்துகிட்டு, சரி ஜங்குக்டே நீங்கள் 2 பேரும் கிளாஸ் ரூம் போங்க, சுகா இதை மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டா, நான் அவங்ககிட்ட கொண்டு போய் ஃபோர்த்ஸ் ரூமில் கொடுத்துருதேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜிமினா அந்த 2-3 திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம சுகா அந்த ஃபோர்த்ஸ் ரூமில் இருந்துட்டு இன்னும் என்னெல்லாம் திங்ஸ் வேணும், எதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, எத்தனை பால்ஸ் வேணும், எத்தனை ஸ்டிக் வேணுங்கிற மாதிரி டேமேஜான திங்ஸஸ் எல்லாத்தையுமே மூவ் ஆன் பண்ணிவிட்டு நியூ என்னெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி எழுதி வச்சுட்ருந்தேன். அந்த மெடிசனோட பவருக்கு நம்ம சுகருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, பாடி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் இந்த மூமெண்ட்டை அந்த கேர்ள் நோட் பண்ணிவிட்டு, நீ இன்னும் ரொம்ப ஹைப் ஆகணும் சுகா, ஹைப் ஆனதுக்கப்புறம் நான் உன்கிட்ட க்ளோஸ் ஆகுறேன், அப்புறம் நீ எங்கேயுமே மூவ் ஆன் ஆக முடியாத அளவுக்கு க்ளோஸ் ஆயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக திங்க் பண்ணிவிட்டு சுகா இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகட்டும்ங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுவா. ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்ட்டு ரூமை விட்டு கொஞ்சம் மூவ் ஆனா அந்த கேர்ள் போன ஒரு 2 செகண்டில் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே நம்ம ஜிமினா என்ட்ரு ஆகி, சுகா இந்த அவனோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், எப்படியா மறந்து வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா சுகாவோட ஃபேஸ் முழுக்க அப்படியே ஒரு மாதிரி சொட்டிங் ஆகி ஒரு மாதிரி பாடி ஹீட்டப்பில் வெயிட்டு கொட்டுது. இந்த மாதிரி ஜிமினா நம்ம சுகாவோட ஃபேஸில் அப்படி வெயிட்டு கொட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சுகா உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட ஃபேஸ்லாம் அப்படியே லைட்டாக ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணேன். இந்த மாதிரி ரப் பண்ணுற ஃபீலுக்கு ஜிமினா க்ளோஸ் அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகா அப்படியே ஜிமினாவை க்ளோஸ் அழுத்து கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணால் நம்ம ஜிமினா ஷாக் ஆகி, சுகா என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளிட்டு, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, இது ஃபோர்த்ஸ் ரூம், ப்ரொஃபஸர் யாராவது பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா வந்து நம்ம ஹவுஸ்க்கு போய்க்கலாம், பார்க்கில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி டோர்கிட்ட போனேன். நம்ம சுகா நம்ம ஜிமினாவை போக விடாத அளவுக்கு அந்த டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சுகா ப்ளே பண்ணி விளாடாதடா, கிளாஸ் இருக்குது, நான் கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானே எங்கிட்ட தானே இருக்கேன், கிளாஸில் போய் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா ஒரு பாடியில் போட்டிருக்க ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறதை பார்த்து ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. சுகா நீ என்ன பண்ணுற சுகா, என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணபடி பேக் சைடு நடந்து வந்தோம். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிற மாதிரி பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் லைட்டாக தட்டி அப்படியே பெஞ்சிலேயே ஸ்லீப் பண்ண பொசிஷனில் நம்ம ஜிமினா விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா சுகா அப்படியே ஜிமினாவுக்கு மேலே ஃபுல்லாக ஓவர் ஆகி, பேபி என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிலடா, பாடி ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக ஒரு மாதிரி ஹைப்பாக இருந்த மாதிரி இருக்குது, என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல,
ப்ளீஸ் பேபி அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நம்ம ஜிமினாவோட ஃபேஸ்லலாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி பேசுகிறதுக்கும் சுகா ஒரு மாதிரி ஹைப்பாக இருக்கிற அந்த ஃபீல் ஜிமின் அந்த மாதிரி ஓவராக இருக்க பொசிஷனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. சுகா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் இருக்கானுங்கிறத திங்க் பண்ணிவிட்டு சுகா ஆனால் இது காலேஜ் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ப்ளீஸ் ஜிமினா ப்ளீஸ் ப்ளீஸ் இக்னோர் பண்ணாத ப்ளீஸ், எனக்கு இப்போ கண்டிப்பாக எல்லாமே வேணும். என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடில. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட லிப்பில் வந்து கிஸ் பண்ணபடியே ஜிமினாவோட ஃபேண்டை ரிமூவ் பண்ணுவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் ஜிமினா அப்படியே சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ப்ளீஸ் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பேபி சொன்னால் கேட்பேன்ல, உண்மையிலே என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உன்னால் கண்டிப்பாக அதை ஃபீல் கூட பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஜிமினாவுக்கு கிஸ் பண்ணபடியும் சுகாவோட ஃபேண்டை ரிமூவ் பண்ணபடி ஜிமினாவுக்கு மேலே ஃபுல்லாக ஓவர் ஆனபடி ஜிமினாவோட பாடி ரப் பண்ணபடி கிஸ் பண்ணபடியே ஜிமினாவுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஜிமினா கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த மெடிசனோட பவருக்கு நம்ம சுகர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இன்சர்ட் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஜிமினா ரொம்ப பெயின் ஆகி சுகா சுகா ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் சுகா கொஞ்சம் ஸ்லோ சுகா, ரொம்பவே பெயினாக இருக்குது சுகா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா க்ரை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. பெயினை தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரி க்ரை பண்ணால் நம்ம ஜிமினாவோட லிப்பில் அப்படி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணபடியும் நம்ம ஜிமினாவுக்கு பெயின் தெரியாத அளவுக்கு ஜிமினோட பாடி ரப் பண்ணபடியே இன்சர்ட் பண்ணுவார். 2 பேருமே அப்படியே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம சுகா ஜிமினா மேலேயே அப்படியே டயத்தை ஸ்பெண்ட் பண்ண ஸ்பீலுக்கு அப்படியே லைட்டாக ஒரு 10 செகண்ட் ஸ்லீப் பண்ண மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜிமினா விட்டு அப்படி எழுந்துக்கிட்டான். 2 பேரும் இருக்கிற பொசிஷனுக்கும் நம்ம ஜிமினா கிட்ட என்ன பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிமினா வந்து அப்படியே புஷ் பண்ணி தூக்குனா பேக் சைடு வலிக்குது. என்னம்மா ப்ளே பண்ணிட்டு தெரியுமா சுகா, இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவேன், அதுவும் உனக்கு ப்ளே பண்ண இப்படிப்பட்ட ப்ளேஸ் தான் கிடச்சிச்சா, ஹவுஸ்க்கு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்திருக்குனே கோவத்தில் என்ன அடிப்பேன்னு பார்த்தா இந்த பெஞ்சில் ஏண்டா பண்ணேன், பெட்டில் போய் பண்ணலாம்லாடான்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் நம்ம ஜிம்னா ரொம்ப நார்மலாக இருந்து சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எங்கள் பாரு சுகா, மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக ப்ளே பண்ணுவோம், அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உன் கூட தான் இருக்க போகிறேன். உனக்கே நீ என்ன பண்ணுறேங்கிறது தெரியல, உன்னோட ரியாலிட்டியை மட்டும் எழுந்து என்கிட்ட நீ அப்படி ப்ளே பண்ண, அதனால எனக்கு என்ன பண்ணிக்கன்னு தெரியல. என் பாய் ஃப்ரெண்ட் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்க சொல்ல அவனை சேவ் பண்ண தானே நான் திங்க் பண்ணுவேன். நீ எப்படியும் கஷ்டப்பட்டுட்டு போகணும், நான் ஏதே பிளேஸில் விட்டுட்டா போக முடியும், அதான் நீ பண்ணதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணவும் நம்ம சுகா நம்ம ஜிமினா ஹக் பண்ணிவிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தேவையில்லாமல் சாரி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே லைட்டாக அந்த 4th ரூமில் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியே நேராக கிளாஸ் ரூமுக்கு வராங்க. அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகுது. அந்த 4th ரூமுக்குலேருந்து யூமின் 2 பேருமே வெளியே வர மூமெண்ட்டாக அந்த கேர்ள் நோட் பண்ணிவிட்டு நான் போட்ட பிளான்லாம் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிருப்பா. அப்படி டென்ஷன் ஆயிருந்தாலுமே இப்போ நம்ம ஜிமினாவை கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளே விட்டுட்டு கேன்டீனில் டென்ஷனில் உட்காந்துருக்க அந்த கேர்ள் பக்கத்தில் சுகா வந்துட்டு இந்த ஒர்க்கு நீ தானடி பண்ண, இவ்வளோ டாட்டி திங்கிங் உனக்கு, இங்கேருந்து மூவ் ஆன் ஆனாலும் என்னை மூவ் ஆன் ஆக விட மாட்டேன்ல, ஆனால் உன்னை பனிஷ் பண்ண இந்த பிளேஸ்க்கு வரல, தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். என் ஜிமினா எம்எல்ஏ இப்போ எவ்வளோ லவ் வச்சுருக்கானுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸை சொல்லி கூட கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு சுகா அப்படியே நேராக கேண்டீனை விட்டு வெளியே போவார். இந்த மாதிரி என்ன பண்ணாலும் சுகாவையும் ஜிமினாவையும் பிரிக்க முடியலங்கிற டென்ஷன்லேயே அந்த கேர்ள் இருந்தோம். அப்படியே டேஸஸ்லாம் மூவ் ஆன் ஆகுது. நம்ம ஜிமினாவை ஏதாவது பண்ணியே திருணுங்கிற மாதிரி அந்த கேர்ள் திங்க் பண்ணால் இப்போ 4th ரூமில் ஒரு கேர்ள்
நம்ம ஜிமினாவை உன்னை ப்ரொஃபஸர் ஃபோர்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லவும் சுகா கிட்ட இருந்து அப்படி எழுந்து நேராக நம்ம ஜிமினா ஃபோர்ஸ் ரூமுக்கு போகிறது. இந்த மாதிரி போனால் அங்கே ஒரு 3 பாய்ஸ் இருக்காங்க. அந்த கேர்ள் தான் ரெடி பண்ணியிருப்பான். ஜிமினாவை இதே பிளேஸில் நீங்கள் அடிக்கணும், அவங்ககிட்ட கொஞ்சம் மிஸ்பிகேவாக ப்ளே பண்ணணும், அதை பார்த்து அந்த சுகா பெயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு மூமெண்ட்டை சொல்லி ஒரு 3 பாய்ஸை ரெடி பண்ணியிருப்பான். அதே ரூம்குள்ளே தான் அந்த கேர்ளுமே இருப்பான். அந்த மாதிரி இந்த 3 பாய்ஸுமே ஜிமினா உள்ளே என்ட்ரானதோட ஜிமினாட்டா ப்ராப்ளம் பண்ணுறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ பெரிய இவனாடா நீ நினச்சதெல்லாம் கரெக்டாக நடக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். சுகாவே ப்ரொப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சுகா கூட சுற்றுவியாங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசிட்டு நம்ம ஜிமினாவை அங்கிட்டும் இங்கிட்டும் அடிக்கிறாங்க, பிடிச்சி தள்ளுறாங்க. அந்த மாதிரி தள்ளினா ஜிமினா காண்டாகி, நான் எவ்வளோ தடவை தாண்டா பொறுமையாக அமைதியான பர்சன் மாதிரி நடந்துக்கிறது, ஏன் மேலையாடா கையை வைக்கிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா காண்டாகி அந்த 3 பர்சன்ட்ஸையுமே அடிச்சிருவார். பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு நம்ம ஜிமினா. என்ன சண்டாவே பேசுகிறத பார்த்துட்டு ஜிமினா வேற மாதிரி கேரக்டர் நினச்சேன். ஏன்னா சுகாவுக்கு மேலே செம்ம ரூடான கேரக்டராக இருக்கிற 3 பர்சன்ட்ஸையும் அப்படியே அடித்து போட்டுட்டு அந்த கேர்ள் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஏய் என்னடி நினச்சிட்ருக்கேன் நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கேன், இன்னசென்ட் மாதிரி ஸ்மைல் பண்ணி பேசிகிட்ருக்கனே, இவனுக்கு எதுவுமே தெரியாது, இன்னசென்ட் தான் நினச்சிட்ருக்கியா, எதுக்கு நான் படித்த காலேஜிலேருந்து இந்த காலேஜுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமாடி, இதுக்கு தான் வந்தேன். அங்கே அவ்வளோ பர்சன்ட்ஸையும் அடிச்சேன்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிற பிரின்ஸிபல் என்னை டிசி கொடுத்து வெளியே அனுப்புனாங்க. சரி, குட் பாயாக இருக்கலாம்னு நினச்சா என்ன பேட் பாயை சேஞ்ச் பண்ணுறியா, பேட் பாயை சேஞ்ச் பண்ணுறியாட நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ளோட நெக்கை பிடிச்சி இருக்குனப்படி அப்படியே மேலே மர தூக்குறாரு. என்னடி நினச்சிட்ருக்க, நீ சுகாவை என்ன நினச்சிட்ருக்க, என்ன இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கனா, 7 மந்தாக லவ் பண்ணிகிட்ருக்கனா, 3 இயர்ஸாக அவனை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரப்போஸ் பண்ணி வந்து அக்செப்ட் வாங்குகிற டயத்தில் நீ உள்ளே புகுந்து அந்த அந்த மொத்த இதையுமே கொலாப்ஸ் பண்ணிட்டடி. நான் அவனை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணேன் தெரியுமா, நீ உள்ளே என்ட்ராகி ப்ளே பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே போயிடுச்சு, சுகா எனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைக்க சொல்லதான். நீ சுகாவை பிரேக்கப் பண்ணிட்டு போன மொமெண்ட்டு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சு தான் என் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ண அவ்வளோ வரையும் அடித்து போட்டுட்டு அங்கே டிசியை வாங்கிட்டு சுகாவோட காலேஜில் வந்து குட் பாயாக சேர்ந்துருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க, தெரியலையா நான் யாருன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் அந்த கேர்ள் இன்னுமே ஷாக்காக நோட் பண்ணான். பார்க் ஜிமின் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு, பார்க் ஜிமின்னா யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ளை புஷ் பண்ணி தள்ளிட்டு, இதான் உனக்கு லாஸ்ட், தேவையில்லாமல் எனக்கும் சுகாக்குள்ளேயும் என்றான நானே உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கூலாக கேஷுவலாக அப்படி ரொம்ப நார்மலாக மொத்தம் எப்படி இருந்தாரோ அப்படியே வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனேன். அந்த கேர்ள் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு பார்க் ஜிமின்னா அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் எதையும் திங்க் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்ம சுகா முழுக்கவே நோட் பண்ணியிருப்பார். ஜிமினா இத்தனை பர்சன்ட்ஸாக அடித்து போட்ட மூமெண்ட்டை பார்த்து செம ஷாக்காகி அவர் காலேஜோட டெரஸில் தான் நிற்கிறாரு. ஜங்குக்கும் டேயுமே என்னடா சொல்லுங்கிறது தெரியாமல் சுகாவை நோட் பண்ணால் பாய்ஸஸ் யாருமே இல்லை, எல்லாருமே டெரஸில் இருக்காங்கங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு நேராக டெரஸ்க்கு ரொம்ப நார்மல் பாய் மாதிரியே கரெக்டாக என்ட்ரானோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜிமினா அப்படி என்ட்ராகிறத பார்த்துட்டு டே வராடா போ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே செலவம் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இப்போ ஒன்று எவன்டா அங்கே வர சொன்னான் போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் சொல்கிறாரு. இதுமாதிரி சொன்னான் என்னடாங்கிற மாதிரியே அது புரியாமலே கரெக்டாக வந்து சுகாவை நம்ம ஜிமினா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பேபி கிளாஸ் டைட்டில் மேலே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம சுகாவுமே நம்ம ஜிமினாவை பேக்கப் பண்ணுறாரு ஹக் பண்ணிவிட்டு. ஜிமின், எனக்கு ஒரு சின்ன டவுட், கிளியர் பண்ணுறியாடா, என்ன டவுட் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். இப்போ நீ அத்தனை பர்சன்ட்ஸை அடிச்சியே, அப்போ ஏன் நான் உன்னை ஒவ்வொரு டைமும் ஹேட் பண்ண சொல்ல என்ன நீ அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜிமினா ஸ்மைல் பண்ணபடி இருந்தவர் அப்படியே ஷாக் ரியாக்ஷனில் அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிரேக் பண்ணால் அவகிட்ட நீ என்னமோ சொன்னீங்க, நான் ஒன்றும் இப்போ லவ் பண்ணல, 3 இயர்ஸாக நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்கியே,
நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜிம்னா எதுவுமே பேச முடியாமல் கொஞ்சம் திணறினபடி இருந்தோம். இப்போ அப்படியே ஒரு சின்ன குட்டி ரீகப் தான். இப்போ நம்ம ஜிமினா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாரு. நம்ம சுகா காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தோம். ஜிமினா அந்த பிளேஸில் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம டே கூட சேர்ந்து சுகாவோட ஹவுஸை கிராஸ் பண்ணபடி தான் அவரோட ஹவுஸ்க்கே போயிருப்பாரு. இந்த மாதிரி போனால் சுகா பார்க்க சும்மா மாசாக கெத்தான லுக்கில் இருக்கட்டும், அப்படி ஷார்ட்லெஸ்ஸாக அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்க மூமெண்ட்டையுமே நம்ம ஜிமினா நிறைய டைம் நோட் பண்ணியிருப்பாரு. டே மச்சான், செம்ம பாடிடா, செம்மையாக இருக்கார்ல, அப்படி தான்டா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பாடியை வர வைக்கணுங்கிற மாதிரி சுகாவை பற்றியே பேசிக்கிட்டே இருக்க சொல்ல ஒன் டே வந்து நம்ம ஜிமினா என்ன செய்வார்னா அந்த பிளேஸில் சுகாவோட ஹவுஸை கிராஸ் பண்ண சொல்ல சுகாவோட ஹவுஸில் இருக்க டாக் நம்ம ஜிமினாவை துரத்திருக்கும். இந்த மாதிரி துரத்துன மூமெண்ட்டுக்கு ஜிமினா என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் டாக்கிட்ட கடி வாங்கக்கூடாதுன்னு அங்கேருந்து ஓடணும். சுகா அந்த பிளேஸில் வந்து டாகை ஜிமினாட்டிருந்து மூவ் ஆன் பண்ணி ஜிமினாவை சேவ் பண்ணபடி இந்த மாதிரி நீ கத்திக்கிட்டே வராத, கொஞ்சம் சைலண்டாவா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம சுகா பேசிட்டு டாகை பார்த்து திட்டி ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லவும் டாக் நேராக ஹவுஸ்க்கு போனோம். இப்போ நம்ம ஹக் பண்ணியிருக்க நம்ம ஜிமினாவை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு எங்கேயும் கடிக்கலல்ல, அடி ஏதாவது பட்டுருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. அவ்வளோ க்ளோஸில் நம்ம ஜிமினா நம்ம சுகாவை பார்த்துருந்துருப்பாரு. சரி கேர்ஃபுல்லாக போ, இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம்லாம் சவுண்ட் போட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக நம்ம சுகா நம்ம ஜிமினா விட்டுட்டு ஹவுஸ்க்கு போயிருப்பாரு. எந்த அளவுக்கு சுகாவோ அவ்வளோ க்ளோஸில் பார்த்து இன்னுமே நம்ம ஜிமினா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனால் நம்ம ஜிமினா அதுக்கப்புறம் டோட்டலி வேற மாதிரி சேஞ்ச் ஆகிடுவார். சுகா ஹவுஸ்க்கு வெளியே அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த ரோட்டில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும். அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்து சுகாவோட ஹவுஸையே பார்த்துட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம் போக வேண்டாமாடா, ஸ்கூலுக்கு போக வேண்டாமாடா, டைம் ஆச்சுடா, அங்கே சும்மாருடா, அவர் காலேஜுக்கு இப்போ தாண்டா கிளம்பி வருவார், ப்ளீஸ்டா என் மச்சான்ல அப்படிங்கிற மாதிரி கெஞ்சவும் இவன் வேறு வேலையே இல்லாமல் இந்த பிளேஸில் நம்மளை உட்கார வச்சுருக்கானே, டெய்லியுமே ஸ்கூலுக்கு லேட்டாக போய் டீச்சர்கிட்ட அடி வாங்குறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட புலம்பிகிட்டே இருந்தால் இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் சுகா அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வெளியே வந்து கிளம்பிட்டுருக்க மூமெண்ட்டை வாவ் செம ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சுகாவை முழுக்க ரசித்தா அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுற ஒரு ஓல்டு மேனு நம்ம வீமீனை நோட் பண்ணிவிட்டு டே ஸ்கூலுக்கு போகாமல் எங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சும்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். சும்மா உட்காந்துருக்கீங்களா, டைம் என்னாதுன்னு தெரியுமா, உங்களெல்லாம் டீச்சர் வார்ன் பண்ண மாட்டாங்களா, எந்த ஸ்கூல்டா படிக்கிறீங்க, உங்களை கொண்டு நானே ஸ்கூலில் விடுறேன், நீங்கள் ஸ்கூல்லலாம் விடாண்டாம், ஸ்கூலுக்கு போக எங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்போ ஸ்கூலில் தான் இருக்கிறோம், ஸ்கூலில் இருந்தபடியே என்னோடய லவ்வை அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த ஃபீலிங்ஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா என்னெல்லாமோ பேசுகிறதா அந்த ஓல்டு மேன் நோட் பண்ணிவிட்டு டே தம்பி நீ ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருக்கடா, ஸ்கூலில் இல்லைடா. ஹே ஓல்டு மேன், உனக்கு தெரியாது, நான் ஸ்கூலில் தான் இருக்கிறேன், ஸ்கூலில் இருந்தபடியே அப்படி நான் என் பாய் ஃப்ரெண்டோட ஹவுஸே நோட் பண்ணுறேன், நான் அம்மா இருக்கான் தெரியுமா என்னோட பாய் ஃப்ரெண்ட், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, அதெல்லாம் இந்த ஹார்ட்டில் இருந்து அப்படியே ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவையே பார்த்துட்டு இந்த மாதிரி வளர்கிற மூமெண்ட்டை அந்த ஓல்டு மேன் நோட் பண்ணிவிட்டு டே தம்பி உன் ஃப்ரெண்டாயுமே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஏதோ அவனுக்கு பிரெயினில் அடிபட்டுருச்சு போலுக்கு, மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அவன் மட்டும்தான் மெண்டல், நான் மெண்டல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். நீ கரெக்டாக தானடா இருக்கிற, அவன் தான் புலம்பிகிட்டு இருக்கான், ஹெல்த் இஷ்யூஸில் ஏதோ ப்ராப்ளம் போலுக்கு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவனுக்கு அப்புறம் தான் கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஓல்டு மேன் அங்கேருந்து போனான். இதை கேட்டுட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. மச்சான் நீ மெண்டலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரித்தான். காதலுக்கு கண்கள் இல்லை, கண்டிப்பாக பிரெயினும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டும் டேக்கி சிரிப்பை கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது, அந்த அளவுக்கு சிரிச்சிருந்துருப்பாரு. இந்த மாதிரி சிரித்தான். டெய்லியுமே நம்ம விமன் அதே ஸ்ட்ரீட்டில் அதே ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துருந்து ஃபேஸை வெளியே காட்டாத அளவுக்கு நம்ம சுகாவை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மறைஞ்சி இந்த மாதிரி சுகாவை பார்த்துட்டு இருந்தேன். ஜிமினா இருக்க சொல்லே தான் அந்த கேர்ள் சுகா கிட்ட அந்த மாதிரி பேசி லாஸ்ட்டில் பிரேக்கப்னு சொல்லி திட்டிட்டு போன இந்த மூமெண்ட்டை மட்டுமே ஜிமினா முழுக்க பார்த்துருப்பாரு. ஏன் டேயுமே பார்த்துருப்பாரு. 2 பேருமே பார்த்து 2 பேருக்குமே ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். ஜிமினாவுக்கு தான் லவ் பண்ணுற பர்சன்ட்
ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி அந்த கேர்ளை பார்த்து முறைச்சபடி அந்த பிளேஸ்லேருந்து அதுக்கப்புறம் சுகாவோட ஹவுஸ்க்கு வந்ததும் கிடையாது. சுகாவோட அந்த சுகாவோட ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஸ்டோன் பெஞ்சில் விமின் 2 பேருமே அந்த பிளேஸ்லேருந்து சுகாவோட ஹவுஸையும் சுகாவையும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பிரேக்கப் மூமெண்ட்டுக்கு அப்புறம் இதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஜிமின் அப்படியே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஐ எம் சாரி சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏன்டா மறைஞ்சு மறைஞ்சு இருந்து ஏன்டா எனக்கு லவ் கொடுத்தேன், எதுக்காகடா இந்த மாதிரி என்னை அவ்வளோக்குள்ள லவ் பண்ண, என்னை பார்த்த ஃபஸ்ட் டே எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்லடா, அவ்வளோ தூரம் என் ஹவுஸ் பக்கத்தில் உட்காந்துருந்து என்னை பார்த்துட்டு இருந்தியே, ஒரு டைமாவது என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்லடா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி ஹக் பண்ணபடி க்ரை பண்ண எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுமே நம்ம சுகாவை ஹக் பண்ணி பயங்கரமாக க்ரை பண்ணுவார். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே காலேஜெலாம் பிரேக் ஆகி இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம குக் நம்ம யூமினுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. சரி ஜங்குக் எப்படியோ ப்ராப்ளம் எல்லாமே எண்டாயிடுச்சு, ஸ்மூத்தான மூமெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் காலேஜ் முடிய 1 மந்த் இருக்குது, 1 மந்த் முடிஞ்சிச்சுன்னா ஜிமினாவுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்தேன். நம்ம யூமினுமே அதே பற்றி தான் பேசிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பேசிட்டு போனால் இப்போ கரெக்டாக 1 மந்த் முடிஞ்சு காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேஜை காட்டணும். யூமின் 2 பேருக்குமே மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்குன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தால் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம யூமின் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை நம்ம டேக்குக்கு நோட் பண்ணி ரொம்ப ஹாப்பியானோம். இப்போது அன்னைக்கு நைட்டு 8 o'clock போல் நம்ம ஜிமினாவை பைக்கில் வச்சபடி கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்து விடுறாரு. என்ன ஆச்சு சுகா, எதுக்காக என்னங்க கொண்டு வந்து விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம சுகா அப்படி பைக்லேருந்து இறங்கி நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜிமினாவோட ஹிப்பை க்ரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். ஜிமினா அப்படியே நிமிர்ந்து நம்ம சுகாவோட ஃபேஸை நோட் பண்ணால், லைஃப் முழுக்க என் கூட இப்படியே வாக் பண்ண ரெடியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்மகிட்ட ஆசையை சொல்லியிருப்பார்ல, அந்த வேடை அப்படியே திருப்பி நம்ம ஜிமினாட்ட கேட்கவும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், உன் கூட இந்த மாதிரி இருக்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டன் நம்ம சுகாவோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சோம். அப்படியே அந்த பிளேஸில் நம்ம ஜிமினா ஆசைப்பட்ட மாதிரியும் சுகா நடந்தே ஹவுஸ்க்கு ஜிமினா கூட வராரு. ஜிமினா அப்படியே நம்ம சுகாவோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி சுகாவை டைட்டாக ஹக் பண்ணபடியும் நேராக சுகாவோட ஹவுஸ்க்கு வர்றாங்க. எப்படியே இந்த மூவியை நான் எண்ட் பண்ணுறேன். மூவி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேட்டவங்க மூவி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.